ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மம் व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये வெள்ளியான் கரியான் மணிநிறவண்ணன் விண்ணவர் தமக்கிரை எமக்கு ஒள்ளியான் உயர்ந்தான் உலகேழும் உண்டுமிழ்ந்தான் துள்ளுநீர் முண்டு கொண்டு சாமரை கற்றை சந்தனமுந்தி வந்தசை தெள்ளுநீர் புறவில் திருக்கோட்டியூரானே வைசாகே ரோஹிணீ ஜாதம் காஷ்யபான்வயவாரிதேஹே இந்தும் ஸ்ரீ புண்டரீகாம்சம் கோஷ்டி பூர்ணமகம் பஜே. 108 திவதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடியதும் திருக்கோஷ்டியூர் நம்பிகளுடைய அவதார ஸ்தலமானபடியாலே சுவாமி ராமானுஜருடைய ஆச்சாரியர்களில் ஒருவரான சுவாமியினுடைய அவதார ஸ்தலமாக இருக்கக்கூடியதான ஏற்றத்தை பெற்றதும் பலமுறை எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தம் பெற்றதுமான உத்தமமான திருக்கோட்டியூர் என்கிற திவதேசத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பிரம்மாண்ட புராணத்திலும் பிரம்ம வைவர்த்த புராணத்திலும் சொல்லப்பட்டுள்ளதான ஸ்தல புராணத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பிரம்மாண்ட புராணமானது இந்த கோஷ்டி கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருக்கோட்டியூரை பத்தி வர்ணிக்கிற போது இது ரொம்பவும் உத்தமமான கஷேத்திரம், புண்ணிய கஷேத்திரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. எப்பேற்பட்ட புண்ணிய கஷேத்திரங்களுக்கு சமானமானதுன்னு சொன்னால், பகவான் விபவாவதாரம் பண்ணின ஒரு அயோத்தியை போலே, ஒரு கோகுலத்தை போலே, ஒரு கங்கை கரையை போலே, பகவான் கீதோபதேசம் பண்ணினதான குருக்ஷேத்திரத்தை போல வசந்த கஷேத்திரம் அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் திருக்கோஷ்டியூரை வர்ணிக்கிறது. நைமிஷேதி தபஸ்சித்திஹி மரணம் ஜாஹ்னவி தடே குருக்ஷேத்ரஸ்ய தானானி ஸ்ரீகோஷ்டியாம் த்ரயம் லபேத். நைமிஷாரண்யம்னு சொல்லக்கூடியது தபஸ் சித்தி கஷேத்திரங்கள்ல ஒண்ணு. தபஸ் எங்க ரொம்ப சீக்கிரம் பலிக்கும்னு சொன்னால், சத்தியவிரத கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்திலே சீக்கிரம் பலிக்கும், நைமிஷாரண்யத்துல சீக்கிரம் பலிக்கும், கங்கை கரையிலே சீக்கிரம் பலிக்கும். இந்த மாதிரி தபஸ் சித்தி கஷேத்திரங்கள் பத்ரிகாசிரமத்துல சீக்கிரம் பலிக்கும். எங்கெல்லாம் பர்வதம், நதி, பெருமாளுடையதான ஆலயம் மூணும் சேர்ந்திருக்கோ அதுக்கு தபஸ் சித்தி கஷேத்திரம்னு பேரு. அந்த மாதிரியான கஷேத்திரமா இருக்கிறபடினாலதான் சுவாமி தேசிகன் திருவகேந்திரபுரத்துல தபஸ் பண்ணினார். திருவகேந்திரபுரத்திலே ஔஷதகிரின்னு சொல்லக்கூடியதான பர்வதமும், கருட நதின்னு சொல்லக்கூடியதான நதியும், தேவநாதன் எம்பெருமானும் 3 பேரும் சேர்ந்து எழுந்தருளி இருக்கிறபடினாலே அங்கே தபஸ் பண்ணினால் சீக்கிரம் பலிக்கோன்றதுக்காக அப்புள்ளாருடைய நியமனப்படி சுவாமி தேசிகன் அங்கே போய் தபஸ் பண்ணினார் அப்படின்னு அனுபவிக்கிறோம். இப்படி உத்தமமான தபஸ் சித்தி கஷேத்திரங்கள் பல உண்டு. அதிலே வசந்ததாக சொல்லப்படுவது நைமிஷாரண்யம்னு சொல்லக்கூடியதான தபஸ் சித்தி கஷேத்திரம். காரணம் என்னன்னா, அங்கே பெருமாள் வனஸ்வரூபியாக எழுந்தருளி இருக்கிறார்னு சொல்லக்கூடியதுதான் காரணம். திருவேங்கடத்திலே பெருமாள் மலை ஸ்வரூபியா இருக்கான், மலையே தான் பெருமாள். திருவேங்கட மலையே திருமலையே தான் பெருமாள், திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன். புஷ்கரத்திலே பெருமாள் தீர்த்த ஸ்வரூபியாக இருக்கிறான், அங்க தீர்த்தத்தை சேவித்தா பெருமாளை சேவிச்சதாருது. அந்த தீர்த்தத்துல தீர்த்தாமாடினா பெருமாளை சேர்த்து கட்டிண்டு ஆலிங்கனம் பண்ணதான அனுபவம் கிடைக்கிறது. அதே போல நைமிஷாரண்யத்திலே அந்த நைமிஷ வனம்னு சொல்லக்கூடிய வனஸ்வரூபியாக பெருமாள் இருக்கிறான், சாலக்கிராமத்திலே சாலக்கிராம ஸ்வரூபியாக பெருமாள் இருக்கிறான் அப்படின்னு எல்லாம் நம்முடைய புராணங்கள் தெரிவிக்கின்றன. நைமிஷாரண்யத்துல தபஸ் பண்றதுன்னு சொல்லக்கூடியது சாட்சாத் பகவானுடைய மடியில தபஸ் பண்றதுக்கு சமானம். ஏன்னா அந்த நைமிஷ அரண்யம், நைமிஷ வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காடே பெருமாளா இருக்கிறபடினாலே எங்க இருந்து தபஸ் பண்ணினாலும் பெருமாளுடைய மடியில, பெருமாளுடைய திருவடிவாரத்தில இருந்து தபஸ் பண்ணின கணக்கு. அதனால அத்தனை சீக்கிரம் பலிக்கிறதுன்னு சொல்லக்கூடியது அந்த ரகசியம். அப்பேற்பட்ட தபஸ் சித்தி கஷேத்திரமான நைமிஷாரண்யத்துல தபஸ் பண்ணினா என்ன பலன் கிடைக்கிறதோ அந்த பலனும் நைமிஷேதி தபஸ் சித்திஹி மரணம் ஜாஹ்னவி தடே. ஜாஹ்னவி அப்படின்னு கங்கைக்கு ஒரு பெயர். கங்கையிலே மரணம் நேர்ந்தால் எப்படி அவனுக்கு பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்த சம்பந்தத்தினாலே மோட்சம் கிடைக்கிறதோ, அல்லது ஜாஹ்னவி தடே கங்கையினுடைய கரையிலே
எப்படி ஒருத்தனுக்கு பிராணவியோகம் ஏற்பட்டால் அங்கே ருத்ரன் வந்து அவனுடைய காதிலே ராமநாமத்தை ஓதுகிறபடியினாலே அவன் பிராணன் பிரிகிற சமயத்திலே காதிலே ராமநாம சிரவணம் பண்ணினபடியினாலே அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறதோ, மரணம் ஜாஹ்னவி தட்டே குருக்ஷேத்ரஸ்ய தானானி, எம்பெருமான் மகாபாரத யுத்தம் நடத்தி தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணி பகவத்கீதைன்னு சொல்லக்கூடியதான கீதா உபனிஷத்தை நமக்கெல்லாம் கூட உபதேசம் பண்ணி கீதாச்சாரியனாக ஆன புண்ணியபூமி இருக்கிறது. விஷ்ணு சகஸ்திரநாமம்னு சொல்லக்கூடிய மகா மந்திரமானது அவதாரம் பண்ணின புண்ணிய பூமி இருக்கிறது. பீஷ்மாச்சாரியர் முதலான பல மகான்களுடைய திருவடி சம்பந்தம் பெற்ற புண்ணிய பூமி இருக்கிறது குருக்ஷேத்திரம் அப்படின்னு. அந்த க்ஷேத்திரம் புண்ணிய க்ஷேத்திரம் என்று பகவானுடைய திருவாக்காலேயே கொண்டாடப்பட்டதான க்ஷேத்திரம். அப்பேற்பட்ட க்ஷேத்திரத்துல தானம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ, அதுவும் விசேஷமா ஸ்வர்ண தானம் எல்லாம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ, அந்த மூணும் ஸ்ரீ கோஷ்டியாம் திரயம் லபேத்து, அந்த மூன்று பலன்களும் ஸ்ரீ கோஷ்டிபுரம்னு சொல்லக்கூடிய திருக்கோட்டியூருக்கு வருவதாலேயே, திருக்கோஷ்டியூரை சேவிக்கிறதாலேயே, திருக்கோட்டியூர் எம்பெருமான சேவிக்கிறதாலேயே கிடைக்கிறது. எத்தனை சுலபம் பாருங்க. நைமிஷாரண்யத்துக்கு போறது சுலபம், அங்கே தபஸ் பண்றது கஷ்டம், தபஸ் சித்தியாறது கஷ்டம், வரம் கிடைக்கிறது கஷ்டம். அப்படி வந்தா என்ன பலனோ அது திருக்கோட்டியூர் போற மட்டிலேயே கிடைக்கிறது. யாருக்கு எங்க மரணம் தலையில எழுதி வச்சிருக்குன்னு ஒன்னும் தெரியாது நமக்கெல்லாம். இங்கதான் நான் பரம்பதிப்பேன், இன்னைக்குதான் பரம்பதிப்பேன்னு சொல்லக்கூடிய ஞானிகள் அல்ல நாம் எல்லாம். அப்படி பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கையிலே பரம்பதிச்சா நேர மோட்சம்னு சொல்றோம், கங்கை கரையிலே போனாலும் மோட்சம்னு சொல்றோம், உபாயம் பண்ணிக்கலன்னாலும் கூட. அந்த மாதிரியான வசந்த பலனும் குருக்ஷேத்திரத்துல வசந்த தான தர்மங்களை எல்லாம் பண்ணின பலனும் திருக்கோட்டியூரை சேவிச்ச மாத்திரத்திலேயே கிடைக்கிறதுன்னு சொன்னால் இதுக்கு மேல உத்தமமான க்ஷேத்திரம் என்ன இருக்க முடியும்னு சொல்றதாக பிரம்மாண்ட புராணம் வர்ணிக்கிறது. இப்பேற்பட்டதான உத்தமமான க்ஷேத்திரம் அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் வர்ணிக்கிறது. கதம்ப மகரிஷின்னு சொல்லக்கூடியவர் 64 சதுர்யுகங்களாக இந்த பூலோகத்திலே வாழ்ந்து கொண்டு எம்பெருமானை பல திருக்கோலங்களில் சேவிக்க வேணும், பல க்ஷேத்திரங்களில் சேவிக்க வேணும் என்று தபஸ் பண்ணி கொண்டு வந்தார். பெருமாளை நோக்கி தபஸ் பண்றது, பெருமாளை சேவிக்கிறது, பெருமாளுடைய அர்ச்சாவதாரத்தை அனுபவிச்சுண்டு பகவதாராதனம் பண்ணிட்டு இருக்கிறதே காரியமாக 64 சதுர்யுகங்கள் வாழ்ந்தார்னு பார்த்தோம். அந்த கதம்ப மகரிஷி இப்போ திருக்கோட்டியூர் இருக்கக்கூடியதான இடத்திலே ஆசிரமம் வைத்துக் கொண்டு அங்கே திருப்பார்கடல்ல சேவை சாதிக்கிற க்ஷீராப்திநாதனை சேவிக்கணும்னு தபஸ் பண்ணினார். அவருடைய தபஸுக்கு மகிழ்ந்துதான் எம்பெருமான் இங்கே க்ஷீராப்திநாதனா வந்து சயனிச்சுருக்காருன்னு பார்த்தோம். அதோடு கூட தேவதைகள்லாம் திருப்பார்கடல்ல போய் பிரார்த்தனை பண்ணி ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணணும்னு பிரார்த்திச்ச போது லோகமெல்லாம் ஹிரண்யனுடையதான அராஜகமும் அட்டூழியமும் அவனுடைய ராஜ்யமுமே சென்று கொண்டிருக்க ஹிரண்யனுடையதான வாக்கு செல்லாதபடி, ஹிரண்ய நாமா ஒழிக்காதபடியான இடத்துல போய் தான் அவனை சம்ஹாரம் பண்றதுக்கான பிளான போடணும் அப்படின்னு சொல்லி இங்கு இந்த கதம்ப மகரிஷின்னு சொல்லக்கூடிய தவசிரேஷ்டர் மகா யோகி தபோனிஷ்டர் இருக்கிறபடினாலே, இவர் சதா சர்வ காலமும் ஸ்ரீமன் நாராயணனுடைய மந்திரத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறபடினாலே அந்த ஒரு இடம் மட்டும்தான் ஹிரண்ய நாமாவுக்கு உட்படாமல் பகவன் நாமாவையே உச்சரிக்கக்கூடிய விசேஷமான சாநித்தியம் பெற்ற இடமாக இருக்கிறது. ஆகையினால அந்த இடத்துல போய் தான் ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு தேவர்கள் பிரம்மாவெல்லாம் பெருமாளை சேவிச்சு பிரார்த்திக்க, பெருமாளும் அவளோட அங்க எழுந்தருளி நான் நிருசிம்ஹாவதாரம் பண்ணி ஹிரண்யனை சம்ஹாரம் பண்றேன்னு பெருமாள் சங்கல்பித்த இடம். இப்படி மும்மூர்த்திகளும் தேவர்களும் ரிஷிகளும் எல்லாருமா கோஷ்டியா சேர்ந்து ஹிரண்ய சம்ஹாரத்தை பத்தி பேசின இடமானபடியினாலே கோஷ்டிபுரம் திருக்கோட்டியூர் அப்படின்னு பேருன்னு பார்த்தோம். அங்கே பெருமாள் நிருசிம்ஹாவதாரம் பண்ணி ஹிரண்ய சம்ஹாரம் பண்றேன், சம்ஹாரம் முடிகிற வரைக்கும் நீங்கள்லாம் இங்கே இருந்து என் ஆராதனை பண்ணிட்டுருங்கன்னு தேவர்களுக்கெல்லாம் நியமிச்சுட்டு திருப்பார்கடலுக்கு போய் சேர்ந்துட்டான். சேர்ந்து உத்தமமா நிருசிம்ஹாவதாரம் பண்ணி ஹிரண்யன சம்ஹாரம் எல்லாம் பண்ணி பிரகலாதாழ்வான ரட்சிச்சு எல்லாம் எடுத்து இதை தன்னுடைய யோக சக்தியினால கதம்ப மகரிஷி உணர்றார். எம்பெருமான் நிருசிம்ஹாவதாரம் பண்ணி ஹிரண்ய சம்ஹாரம் எல்லாம் பண்ணிட்டான், லோகமானது ஹிரண்யனுடைய கோரப்பிடியிலிருந்து விடுபட்டுடுத்து, தர்மாத்மாக்களான ரிஷிகள் யாக யஜ்ஞம் பண்ற பிராமணா உத்தமா சாத்விகா இவாளுக்கெல்லாம் நல்ல காலம் பிறந்துடுத்து, இனி யாரும் ஹிரண்யனால மடிய வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவாவா தர்மத்தையும் அவாவா கடமையையும் விட்டதான பாபம் அவளை என்னையோட விட்டு போயிடுத்து, நல்ல காலம் பிறந்துடுத்து, விடிவு காலம் பிறந்துடுத்துன்னு சந்தோஷப்படுறார் கதம்ப ரிஷி. இவருடைய ஞான திருஷ்டியை கொண்டு நடந்த விஷயமா இந்திரன் முதலான அங்க இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் சொல்றார். சொல்லிட்டு அப்படியே ஞான திருஷ்டியில நிருசிம்மாவதாரத்தை எல்லாம் கண்டு அனுபவித்தவருக்கு ஸ்தம்பத்தில இருந்து நிருசிம்மன் அவதாரம் பண்ணின அழகும்,
பிரகலாதன் எங்குமுளன் கண்ணன் இங்க தட்டிப்பார் பெருமாள் இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே ஆங்காரத்தினால ஹிரண்யன் ஓங்கி அவனுடைய கதாயுதத்தினாலே ஒரு ஸ்தம்பத்தை தட்ட, அதுல இருந்து எம்பெருமான் கோபம் பொங்கக்கூடிய கண்களோடு கூட நிருசிம்மனா அவதாரம் பண்ணானே, அந்த அவதாரம் பெருமாள் ஆவிர்பவித்த அந்த ஒரு கம்பீரமான தோற்றம், அது இவருடைய மனசை போட்டு என்னமோ பண்ணிட்டே இருந்தது. நமக்கு அந்த சேவை கிடைக்காத போயிடுத்தே, யோகத்துல சேவிச்சுட்டு இருக்கோமே, நேர சேவிக்காத போயிடுத்தே அப்படின்னு இவருக்கு ஒரு மனக்குறை. அதோடு கூட பிரகலாதன் சொல்லக்கூடிய மகாபாகவதனை ஹிம்ச பண்ணிட்டு இருந்த ஹிரண்யனை சம்ஹாரம் பண்றதுக்காக அவன் மேலே சீறி பாய்ந்து வந்த சிம்மமான நிருசிம்மன் அவனை எப்படி ஒரே பாஞ்சு லாவகமா பிடிச்சுட்டான், மடியில கடத்தின்ட்டான், அவனுடையதான வயத்தை கிழிச்சு குடல உருவி மாலையாக போட்டுட்டான், அவனை சம்ஹாரம் பண்ணினான்னு சொல்லக்கூடிய அந்த அழகு, துஷ்டனை சம்ஹாரம் பண்ணணும்ன்றச்ச, பாகவதனை சம்ரக்ஷணம் பண்ணணும்ன்றச்ச எம்பெருமான் எத்தனை வேகமா பாய்ந்து வரான்னு சொல்லக்கூடியதான பக்தனை ரட்சிக்க கூடியதிலே அவனுக்கு இருக்கக்கூடியதான துவரை வேகம், அதையெல்லாம் அனுபவிச்சு உருகி போறார் கதம்பர். இப்பேற்பட்ட கோலங்கள்ல இருக்கக்கூடிய நிருசிம்மனை தான் எப்போதும் சேவித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அர்ச்சாவதாரமா அந்த நிருசிம்மனை சேவிக்கணும்னு ஆசை இருக்கு. உடனே பிரம்மாவின் இடத்துல சொன்னார், பிரம்மா, நிருசிம்மன் தோன்றி ஹிரண்யனை அப்படியே லாவகமா பிடிக்கக்கூடியதான காட்சியையும், அவனை மடியிலே கிடத்தி அவனை சம்ஹாரம் பண்ணக்கூடிய காட்சியையும், 2 நிருசிம்ம விக்கிரகங்களாக எனக்கு தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவும் அசுரலோக சிற்பியான மயனும் வடித்து தர வேணும். அதோடு கூட எம்பெருமானுக்கு உத்தமமாக இங்க ஒரு ஆலயம் நிர்மாணம் பண்ணணும். அந்த ஆலயம் எப்படி இருக்கணும்னா வேறு எங்கும் இல்லாத சிறப்புடைய உத்தமமான விமானமாக இருக்க வேண்டும். அந்த விமானத்துல எனக்குன்னு சேவை சாதிக்கிறதுக்காக வந்த உரகம் எல்லணையான்னு சொல்லக்கூடிய சயன பெருமாளும் இடம்பெற்றிருக்க வேணும். இந்திரனுடையதான ஆராதன மூர்த்தியான சௌமிய நாராயணன்னு சொல்லக்கூடிய உற்சவரும் இடம்பெற வேணும். இப்போ இவா பண்ணி தரக்கூடிய நிருசிம்ம மூர்த்திகளும் இடம்பெற வேணும். இப்படி எல்லாரும் தனித்தனி சன்னதிகள்ல இடம்பெறும்படியா உத்தமமான ஒரு ஆலயத்தை நிர்மாணம் பண்ணி தர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கதம்ப மகர்ஷியானவர் பிரம்மாவின் இடத்துல சொல்றார். ஏன்னா பிரம்மா தான் சிருஷ்டி தேவத்தை, ஒரு விமானத்தை படைக்கணும், ஒரு சன்னதியை நிர்மாணம் பண்ணணும், ஒரு கோவிலை படைக்கணும், கோபுரம் கட்டணும், இதெல்லாம் பிரம்மா தான் பண்ணக்கூடியவன். அதனால அவனிடத்துல கதம்பர் சொன்னார். உடனே பிரம்மா என்ன பண்ணினார், அங்க தேவலோக சிற்பியான விஸ்வகர்மா நிக்கிறான், அசுராலுடைய சிற்பியான மயன் நிக்கிறான். அசுராலுக்கு ஏதான அரண்மனை மாளிகை எல்லாம் நிர்மாணம் பண்ணி தரணும்னா மயனை தான் கூப்பிடுவா, விஸ்வகர்மாவை கூப்பிட மாட்டா. ஏன்னா அவளுடைய எதிரி. எங்க அவன் நிர்மாணம் பண்ணக்கூடிய ஆத்துல ஏதான இவாளுக்கு ஆபத்தான விஷயத்தை வச்சு தேவர்களிடத்துல போட்டு கொடுத்துட போறானோன்ற பயம். அதே மாதிரி அசுராலாம் கூட்டா போய் காரியம் பண்ணக்கூடிய அளவுக்கு விஸ்வகர்மா இறங்கியும் போக மாட்டான். தேவர்களுக்கு மட்டும்தான் காரியம் பண்ணுவான், தேவதைகளுக்கு காரியம் பண்ணுவான் அவன். அதனால இவாளுக்குள்ள இப்படி ஒரு பிரிவு வச்சுட்டு இருந்தா. இவா 2 பேரையும் கூட்டு ரிஷி சொன்னதை கேட்டீங்களோன்னு, எல்லா பெருமாள்களும் தனி தனி சன்னதியிலே கோயில் கொண்டிருக்கும்படியா விலட்சணமா எங்கும் இல்லாதபடிக்கு உத்தமமா தேவலோக மாட்டமா இருக்கக்கூடியதான ஒரு விமானத்தை நிர்மாணம் பண்ணுங்க. அப்படி என்ன விமானம் நிர்மாணம் பண்றதுன்னு கேட்டாவா, உத்தமமா 3 அடுக்கல்கள் கொண்டதான அஷ்டாங்க விமானத்தை நிர்மாணம் பண்ணுங்கோ. அந்த விமானம் 3 நிலைகள், 3 தளங்கள், 3 மாடிகளோடு இருக்கணும், 8 அங்கங்களோட கூட இருக்க வேணும். திருவஷ்டாட்சரம்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய வியாபக மந்திரம், திருமந்திரம் இருக்கிறதே, ஸ்ரீமன் நாராயண மந்திரம், சமாசிரயண காலத்துல நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணப்படுகிற முதல் மந்திரம். அந்த மந்திரம் அஷ்டாட்சரி மந்திரம்னு பேர், 8 அக்ஷரங்களை கொண்டது. அதை நினைவுறுத்தக்கூடிய வகையிலே 8 அங்கங்களுடன் கூடிய விமானமாக இந்த விமானம் இருக்க வேணும். அந்த அஷ்டாட்சர மகாமந்திரத்திலே 3 பதங்கள் உண்டு. பிரணவம், நாராயண சப்தம், நமசப்தம்னு சொல்லக்கூடியதான 3 பதங்கள், பிரதானமான பதங்கள் உண்டு. அந்த 3 பதங்களை குறிப்பது போல 3 தலங்கள் அமைய வேணும். அப்படி விசேஷமா பெருமாள் அதுல சாநித்தியம் கொள்ள வேணும். இவர் கேட்ட மாதிரி எல்லா அர்ச்சாமூர்த்திகளும் அதுல இடம் பெற வேணும். அப்படி ஒரு விமானத்தை நிர்மாணம் பண்ணுங்கன்னு பிரம்மா நியமித்தான். பிரம்மா சொன்ன உடனே ரொம்ப ஸ்ரத்தையா விஸ்வகர்மாவும் மயனும் சேர்ந்துண்டு அந்த அஷ்டாட்சர விமானத்தை, அஷ்டாங்க விமானத்தை நிர்மாணம் பண்ணினா. இந்த 3 தலங்களுடன் கூடிய அஷ்டாங்க விமானம் இந்த க்ஷேத்திரத்தினுடைய விசேஷமான ஒரு தனிச்சிறப்பு. 108 திவதேசங்கள்ல இந்த திருக்கோட்டியூரை விட்டா மதுரையில திருக்கூடல்னு சொல்லக்கூடிய கூடலழகர் சன்னதி மட்டும்தான் அஷ்டாங்க விமானம். இந்த 2 இடத்தை தவிர அஷ்டாங்க விமானம் வேற எங்கேயும் கிடையாது திவ்யதேசங்கள்ல. திவ்ய தேசம் அல்லாத க்ஷேத்திரங்கள்னு பார்த்தால் உத்தரமேரூர்ல சுந்தரவரதராஜ பெருமாள் சன்னதி அப்படிதான் இருக்கு. இப்படி திவ்யதேசங்கள்ல 2 அஷ்டாங்க விமானம், புராணத்திலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பிராச்சீனமான விமானம்னு பார்த்தா இந்த 2 தான். இப்படி
விமான நிர்மாண காரியம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்திலே ஹிரண்யவதம் முடிகிற வரைக்கும் இங்க இருந்து என்ன ஆராதனை பண்ணிட்டுருன்னு பெருமாள் பார்க்கடலுக்கு போறச்ச எல்லா தேவர்களுக்கும் சொல்லிட்டு போனார். அப்ப இந்திரன் என்ன பண்ணினா, இந்திரன் அவனுடைய லோகமான தேவலோகத்திலே பியூர் சில்வர், தூய வெள்ளியினாலே, கலப்பிடமில்லாத வெள்ளியினாலே ஆன ஒரு பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவி நாச்சியாரை விஸ்வகர்மாவை கொண்டு நிர்மாணம் பண்ண சொல்லி, பிருகஸ்பதியை கொண்டு பிரதிஷ்டை பண்ண சொல்லி அவன் திருவாராதனம் பண்ணிட்டு வந்தான். அந்த பெருமாளுக்கு தான் சௌமிய நாராயணன் திருநாமம். சௌமிய, மலர்ந்த முகத்தை கொண்ட நாராயணன். இன்னைக்கும் அந்த பெருமாளை போய் சேவிக்கிறச்ச பெருமாளுடைய திருமுக மண்டலம் அப்படியே மலர்ந்த தாமரையை போல விகசிச்சுட்டு இருக்கும், பிரகாசிச்சுட்டு இருக்கும். அந்த சௌமிய நாராயண பெருமாளை இந்திரன் தேவலோகத்துல ஆராதனை பண்ணிட்டு வந்தான். மகான்கள்லாம் எங்க போனாலும் அவளுடைய சாலகிராம் பெருமாளை ஏழை பண்ணிட்டு போய் ஆராதனை பண்றது போல, இந்திரனும் எங்க போனாலும் தன்னுடைய திருவாராதன பெருமாளான சௌமிய நாராயணனை ஏழை பண்ணிட்டு போய் ஆராதனை பண்றது வழக்கம். அவன் தேவன் தானே, தேவேந்திரனாச்சே, வரச்சே புஷ்ப விமானத்துலதான் வருவான். அவ்வளவு பெரிய விமானத்துல பெருமாள் ஏழுறதுக்கெல்லாம் இடம் இருக்காதான்னு ஏழை பண்ணிட்டு வந்து எங்க வந்தாலும் பெருமாள் ஆராதனை பண்றது வழக்கம். ஹிரண்ய சம்ஹாரம் முடிகிற வரைக்கும் திருவாராதனம் பண்ணிட்டுன்னு சொன்னதுனால திருக்கோட்டியூர்லேயே தங்கி சௌமிய நாராயணன் ஆராதனம் பண்றதுன்னு தீர்மானித்து கதம்ப மகரிஷியினுடைய ஆசிரமத்துல ஒரு இடத்துல சன்னதி ஏற்படுத்திட்டு அங்கேயே தம் பெருமாளுக்கு நித்தியம் ஆராதனை பண்ணிட்டு வந்தான். கதம்ப மகரிஷிக்கு ஒரே ஒரு ஆசைதான், பெருமாளை சேவிக்கணும்ன்றது மட்டும்தான் ஆசை. அது நேர பிரத்யட்சமா சேவிப்பரோ அல்லது விக்கிரகமா சேவிப்பரோ அல்லது நிருசிம்மனா சேவிக்கணும், ராமனா சேவிக்கணும், கிருஷ்ணனா சேவிக்கணும்னு நினைப்பரோ, எப்படியோ பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கணும். தபஸ் பண்ணி 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 பெருமாளை சேவிக்கணும், அல்லது பல இடங்கள்ல பல அர்ச்சாவதாரங்களை ஏற்படுத்தி திருவாராதனம் பண்ணணும்ன்றது அவருடைய திருவுள்ளம், அவருக்கு ஆசை. இதை தவிர வேற ஒரு ஆசையும் கிடையாது அவருக்கு. என்னைக்கு தபஸ் பண்ண போதும் பெருமாள் வந்தப்ப இதை தவிர வேற ஒன்னும் கேட்டவர் அல்ல கதம்பர். அவர் இந்திரன் திருவாராதனம் பண்ணக்கூடிய இந்த பெருமாளை ஒத்து சேவிச்சுட்டே வந்தார், தினம் அனுபவிச்சுட்டு வந்தார். அவருக்கு ஒரு ஆசை, ஹிரண்ய சம்ஹாரம் ஆற வரைக்கும் திருவாராதனம் பண்ணிட்டுன்னு பெருமாள் சொன்னாரே, அதனாலதானே இந்திரன் நம்ம ஆசிரமத்துல அந்த பெருமாளை வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்கான். இப்போ இரண்ய சம்ஹாரம் எல்லாம் ஆயிடுத்து, பெருமாளுடைய நியமனம் வந்துடுத்துன்னா இரண்யன் இங்க இருந்து புறப்பட்டு போயிடுவானே, அப்ப இந்த பெருமாளும் அவனோட கூட இந்த ஆசிரமத்தை விட்டு போயிடுவேரு. இவ்வளவு அழகான பெருமாளை நான் எங்க போய் சேவிப்பேன், என்னால தொடர்ந்து சேவிக்க முடியாது போறதே. ரெண்டாவது, குழந்தையாட்டமா சிரிச்சுட்டு இருக்கிற இந்த பெருமாளை சேவிக்கிறச்ச அத்தனை ஆசையா இருக்கு மனசுல. என் கையால இந்த பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும், என் கையால இந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணணும், என் கையால இந்த பெருமாளுக்கு தலிகை எல்லாம் கண்டரோல பண்ணணும். இதுக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தேர். இந்திரலோகத்துல இந்த பெருமாளை பார்த்திருந்தேரானா அந்த பெருமாள் இவரோட வரணும்னு சொல்லி தபஸ் பண்ணி அவரை வர வச்சிருக்கலாம். இவர் பெருமாள் நேரம் வந்து என்ன வேணும்னு கேட்டா, இந்திரலோகத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானே என் ஆசிரமத்துக்கு வரணும்னு கேட்டா பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருப்பார். ஆனா பெருமாள் ஏற்கனவே ஒரு ஆசிரமத்துலதான் இருக்கார், இந்திரன் ஆராதனை பண்ணிட்டு இருக்கான், என்னைக்கு வேணாலும் தேவலோகத்துக்கு ஏழை பண்ணிட்டு போவான்னு சொல்லக்கூடியதான நிலைமை. என்ன பண்றதுன்னு தெரியல. நேரா இந்திரன் இடத்துல போனார். இந்திரா, உன்னுடைய பெருமாளை சேவித்து எனக்கு மனசுல அத்தனை ஆசை, அந்த பெருமாளை எனக்கு கொடுத்துடேன். என்னோட ஆசிரமத்தில இருந்து என்னோட திருவாராதன பெருமாளா அவர் இருக்கணும், என் கையால அவருக்கு ஆராதனை பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்றேன்னு கேட்டார். இந்திரன் சொன்னான், சுவாமி, நீங்க பெரிய காரியத்தை பண்ணிருக்கீங்க, தேவ காரியம் பண்ணிக்கோங்க. தேவர்கள்லாம் இந்த ஹிரண்யனுடைய அராஜகம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து சோறு தண்ணி இல்லாம தவிச்சு போயிட்டோம். இங்கே சந்தியாவந்தனம் பண்ணக்கூடிய பிராமணால் அர்க்கியம் விடுறதுதான் எங்களுக்கு ஆகாரம். இங்கே ஔபாசனம் முதலான நித்தியானுஷ்டானங்கள் பண்ணக்கூடிய பிராமணர்களால தான் எங்களுக்கு ஆகாரம். இங்கே யாக யஜ்ஞங்களை எல்லாம் பண்ணக்கூடிய திரைவர்ணிகாலால தான் எங்களுக்கு ஆகாரம். நாங்க என்னதான் தேவர்களா இருந்து பஞ்சபூதங்களுக்கெல்லாம் ஒரு தேவன் ஒரு அதிபதியாக இருந்தாலும் கூட மழை எங்களாலதான் பெய்யாது, வெயில் எங்களாலதான் காயறது, தானியங்கள் எங்களாலதான் விளையிறதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் அதிதேவதைகளா நாங்க ஒருத்தர் இருந்தாலும் கூட, என்னதான் காமதேனுவும் கற்பக விருட்சமும் பாரிஜாத மரமும் எங்க லோகத்துல இருந்து கேட்கறதெல்லாம் கொடுக்கறதா இருந்தாலும் கூட, எங்களுக்கு ஆகாரம்னு சொன்னா அது கர்ம பூமின்னு சொல்லக்கூடிய இந்த பாரத தேசத்திலிருந்து இந்த பூமியிலேருந்து தான் வரணும். இங்கே பிராமணர்களா ரிஷிகளா திரைவர்ணிகாலா இருக்கக்கூடியவர்கள் வைதிக மந்திரங்களை சொல்லி எங்களுக்காக சமர்ப்பிக்கிற ஹவிஸ் எல்லாம் தான் எங்களுக்கு வயத்தொரப்போம். அதெல்லாம் இல்லைன்னா எங்களால வாழ முடியாது. என்னைக்கு ஹிரண்யன் ஏற்பட்டு அவனுடையதான அராஜகம் ஜாஸ்தியாச்சோ அன்னையில இருந்து தேவதைகளுக்கெல்லாம் எதையும் பண்ணாதங்கோ, முக்கியமா பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனுக்கு எதையும் பண்ணாதங்கோ, எல்லாம் ஹிரண்யாய நமகா, இரண்யாய ஸ்வாகா, இரண்யாய வசட்டு அப்படின்னு சொல்லி எனக்கே பண்ணுங்கன்னு சொல்லி அவளை இம்சை பண்ணிட்டு இருந்தான். அவளும் கழுத்துக்கு கத்தி வரதேன்னு பிராணத்துக்கு பயம் வந்துட்டு
பிராண அபாயத்தினாலே அவளும் இந்திரனை நோக்கி பண்ணிட்டு இருந்தா. அதனால அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, எங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. நாங்கெல்லாம் பல நாள் பட்டினி இருந்தோம். எங்களுடையதான சக்தி எல்லாம் குறைந்து கொண்டே வருகிற சமயத்திலே தான் நாங்கெல்லாம் திருப்பார்கடல்ல போய் பெருமாளை சேவித்து ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணி எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி காட்டணும்னு பிரார்த்திச்சோம். பெருமாளும் எங்களுக்காக இறங்கினார். லோகத்துல எங்க பார்த்தாலும் ஹிரண்யனுடைய நாமாவே ஆதிக்கம் செலுத்துகிறது. ஹிரண்ய நாமா செல்லாத இடம், ஒழிக்காத இடம், செல்லுபடியாகாத இடம்னு ஒண்ணு இருந்தா காட்டுங்க, அங்க போய் பேசலாம்னு சொன்னார். நாங்களும் பூலோகம் எல்லாம் எங்க ஞான திருஷ்டினால பார்த்துட்டு வந்தோம். வந்தபோது உங்களுடைய ஆசிரமத்துல மட்டும்தான் 64 சதுர்யுகங்களாக நீர் பகவன் நாமாவையே சொல்லிக்கொண்டு பகவன் மந்திரங்களையே உச்சரித்துக் கொண்டு பகவானை சேவித்து ஆராதனம் பண்றதையே காரணமாக கொண்டிருக்கிறபடியினாலே இதுதான் பகவானுடைய கோட்டையா இருந்தது. இங்கதான் ஹிரண்யனுடைய ஆதிக்கம் செல்லல. உங்களுடைய தபோனிஷ்டைக்கு முன்னால ஹிரண்யனால ஒண்ணும் பண்ண முடியல. அதனால இந்த புண்ணிய பூமியில வந்துதான் நிருசிம்மாவதாரத்தை பத்தி சங்கல்பம் பண்ணணும்னு பெருமாள் திருவுள்ளம் பத்தினார். நாங்கெல்லாம் இங்க வந்தோம். அதனால உங்களுடைய ஆசிரமம் மட்டும் இல்லைன்னா, நீங்க தபஸ் மட்டும் பண்ணலன்னா, இங்க நாங்கெல்லாம் கோஷ்டியா வந்து இது கோஷ்டி கஷேத்திரம் ஆகி இருக்காது. பெருமாள் இங்க வந்து சங்கல்பம் பண்ணி நிருசிம்மாவதாரம் எடுத்திருக்க மாட்டார். நிருசிம்மாவதாரத்துக்கு முன்னால எங்களை எல்லாம் அடைக்கலம் புக சொல்லி இந்த ஆசிரமத்திலேயே நிம்மதியா இருங்கன்னு சொல்லி விட்டுட்டு போனேரே, அப்படியான ஒரு பாதுகாப்பு வளையம் எங்களுக்கு கிடைச்சிருக்காது. இப்படி இத்தனை ஒரு உத்தமமான காரியங்களையும் சாதித்தவர் நீர்தான். அதனால சுவாமி, நீங்க பிராணனையே கேட்டாலும் கொடுக்க சித்தமா இருக்கும். பெருமாளை அவசியம் எல்லை பண்ணி தரேன். என்னுடைய திருவாராதன பெருமாளை தேவரீருக்கு ஒப்படைச்சுடுறேன். என்னை விட நீர் வசந்தவர். நாங்க தேவர்கள்லாம் எங்க காரியம் ஆனோன்னு வரைச்ச பெருமாளுடைய காலை பிடிக்கிறவா. உங்களாட்டம் பிரபன்னா, பக்தி யோக நிஷ்டா, சரணாகதி நிஷ்டா, பெருமாளை சேவிக்கிறது, பெருமாளை திருவாராதனம் பண்றது, பெருமாளை அனுபவிக்கிறது, இது மட்டுமே தவமா, இது மட்டுமே வாழ்க்கையாக உடையவர்கள் அல்ல. எங்கள் அசுரர்கள் முதலானவர்கள் யாரான சம்ஹாரம் பண்ணவரா, நலியவரா, யுத்தம் பண்ணவரான்னா அப்ப பெருமாள் காலை பிடிப்போம். இல்ல எங்களுக்கு பதவிக்கு ஏதான ஆபத்து வர்றதுன்னு சொல்றச்ச பெருமாள் காலை பிடிப்போம். எங்களுக்கு அமிர்தம் வேணும்னு நினைச்சா பெருமாள் காலை பிடிப்போம். இப்படி எங்களுக்கு காரியமாற சமயத்துலதான் பகவானிடத்துல வந்து நிப்போம். நீங்க அப்படி அல்ல. எதையும் வேண்டாமல் பகவான் ஒருத்தனையே வேண்டக்கூடிய, பகவானுக்கே ஆத்மாவாக இருக்கக்கூடிய ஞானிகள் நீங்கள்லாம். என்னை விட தேவரீர் உம்ம கையால பெருமாளை திருவாராதனம் பண்றதுதான் உகந்ததா இருக்கும். நீங்க கேட்டது என்னுடைய பாக்கியம். என்னிடத்துல இருந்து என் கையால ஆராதனை வாங்கிக்கிறத விட உம்ம கையால ஆராதனை வாங்கிக்கிறது தான் பெருமாள் உகப்பேர் அப்படின்னு சொல்லி, ஒரு உத்தமமான சித்திரை மாசத்திலே சித்ரா நட்சத்திர தன்னைக்கு கதம்ப மகரிஷிக்கு இந்திரன் தன்னுடைய பெருமாளான சௌமிய நாராயணனை ஸ்ரீதேவி பூமிதேவியோடு கூட எழுந்தருள பண்ணி கொடுத்தான். அவர்தான் திருக்கோட்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் அப்படின்னு நாம உற்சவரா சேவிச்சுட்டு இருக்கோம். இந்த பெருமாள் இவரும் வெள்ளி திருமேனி, உபயநாச்சிமார்களான ஸ்ரீதேவி பூமிதேவியும் வெள்ளி திருமேனி, விஸ்வகர்மாவாலே தேவலோகத்து தூய வெள்ளியிலே பண்ணப்பட்ட திருமூர்த்தி. இவரை பத்தி பிரம்மாண்ட புராணம் சொல்றச்ச, ஸ்வார்ச்சிதம் தேவதேவேஷம் புத்திரபல்லாலிதம் பிரபும் ஸ்ரீபூமி நீலாசகிதம் ஸ்ரீ சௌமிய நாராயணா ஸ்வயம் அப்படின்னு சொல்றது. தேவதேவேஷம் அப்படின்னு தேவேந்திரனுக்கு பெயர். தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா, தேவர்களுக்கெல்லாமும் பெரிய தேவனா இருக்கக்கூடியவன் இந்திரன். தேவேந்திரன், ராஜேந்திரன் என்றெல்லாம் புகழப்படுபவன். அவனுடைய ஸ்வார்ச்சிதம், அவனுடைய திருவாராதன மூர்த்தி, அவனுடைய ஸ்வாராதன மூர்த்தி. அவன் திருவாராதனம் பண்றதுக்குன்னு தனக்குன்னு வச்சுட்டு இருந்த பெருமாள், அவனுடைய ஆராதன பெருமாள். அவர் எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் நல்கக்கூடிய பெருமாள். அந்த இந்திரன் உள்பட எல்லாருக்கும் பிரபுவா, சுவாமியா, தலைவனாக இருக்கக்கூடிய பெருமாள். ஸ்ரீ பூமி நீலாதேவிகளோடு கூடிய பெருமாள். அவனுக்கு சௌமிய நாராயணன் என்பதாக திருநாமம். அந்த எம்பெருமானை இந்திரன் சித்திர மாசம் சித்ரா நட்சத்திர தன்னைக்கு கோஷ்டி கஷேத்திரத்திலே கதம்ப மகரிஷிக்கு எழுந்தருள பண்ணி கொடுத்தான்னு பிரம்மாண்ட புராணம் தெரிவிக்கிறது. நேற்றைய தினம் சித்திரையில் சித்திரை சௌமிய நாராயண பெருமாள் இந்திரனாலே கதம்ப மகரிஷிக்கு எழுந்தருள பண்ணி தரப்பட்டு கதம்ப மகரிஷியினுடைய ஆசிரமான திருக்கோட்டியூர் சன்னதியிலே எழுந்தருளின பிரதிஷ்டா தினம் நேற்று. விசேஷமா எம்பெருமானுக்கு திருமஞ்சனம், திருவாராதனம், ஆஸ்தானம் முதலான உற்சவங்கள்லாம் நடந்திருக்கும் திருக்கோட்டியூர்ல. அப்பேற்பட்ட எம்பெருமானை கதம்பருக்கு கொடுத்துட்டு இந்திரன் முதலான தேவர்கள்லாம் கதம்ப மகரிஷியினுடைய அனுமதியை பெற்றுண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு சௌமிய நாராயண பெருமாள் உரகமெல்லணையான எல்லாம் சேவிச்சுட்டு அவ லோகத்துக்கு போய் சேர்ந்தார். இப்போ கதம்ப மகரிஷியினுடைய பிரார்த்தனைப்படி, பிரம்மாவினுடைய கட்டளைப்படி விஸ்வகர்மாவும் மயனும் அஷ்டாங்க விமானத்தோடு கூடிய கோயிலை எப்படி நிர்மாணம் பண்ணான்னு பார்க்கலாம். இந்த கோவில்
3 தலங்களுடன் கூடிய அஷ்டாங்க விமானமாக நிர்மாணம் பண்ணப்பட்டிருந்தாலும் கூட பேருக்கு 4 தலங்கள் அல்லது 5 தலங்களாக இருக்கக்கூடியது. தலம்னா மாடி. நம்ம பாஷையில சொல்லணும்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கு, அதுக்கு மேல கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கு, அப்புறம் G+3 சொல்லக்கூடிய 5 நிலைகள். முதல்ல கோவிலுக்கு வாசல்ல போறச்ச தேவ புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய க்ஷீராப்தி புஷ்கரணி திருப்பார்கடல் தீர்த்தம். அந்த திருப்பார்கடல் தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணிட்டு தீர்த்தத்தை சேவிச்சுட்டு உள்ள போனோமானா, பெரிய ராஜகோபுரத்தை கடந்து போனோமானா முதல்ல வரக்கூடியது ஆச்சாரியரான திருக்கோட்டியூர் நம்பியினுடைய சன்னதி. திருக்கோட்டியூர் நம்பிகள் ஆளவந்தாருடைய சிஷ்யர், சாமி எம்பெருமானாருடைய ஆச்சாரியர். அவர் அவதார ஸ்தலம் இது. ஆகையினாலே அவருடைய சன்னதி, அந்த சன்னதியில அவருடைய திருவாராதன பெருமாள்களான சக்கரவர்த்தி திருமகன், சீதா பிராட்டி, இளைய பெருமாள்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மணன், இவாளோட கூட எம்பெருமானார், மணவாள மாமுனிகள் இவாள்லாம் எழுந்தருளி இருக்கக்கூடியதான சன்னதி. இந்த ஆச்சாரியாலையெல்லாம் சேவிச்சுண்டு துவஜஸ்தம்பத்தை சேவிச்சுட்டு உள்ள போனோமானா இடது பக்கத்திலே தனித்து இருக்கக்கூடிய ஒரு ருத்ரனுடைய சன்னதி, ஒரு சிவலிங்கம் இருக்கு. நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னாலும் எல்லா தேவதைகளும் கோஷ்டியாக வந்து ஹிரண்ய சம்ஹாரத்தை பத்தி பேசின இடமானபடியினாலே மேல சயனிச்சிருக்கிற உரகமெல்லனையானுடைய நாபியிலிருந்து வரக்கூடிய பிரம்மா அங்க இருக்கான். அதே போல ருத்ரன் இருக்கான். மற்ற தேவதைகள்லாம் விமானத்துல இருக்கா அப்படின்னு எல்லா தேவர்களும் கோஷ்டியாக சேர்ந்த இடம் தேவகோஷ்டிபுரம் அப்படின்றதாக புராணம் தெரிவிக்கிறது. அதுக்கு அடையாளமா சாட்சியா ருத்ரன் இருக்காங்க. அந்த ருத்ரனையும் கடந்து உள்ள போனோமானா நமக்கு வலது பக்கத்திலே சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமனுடைய சந்நிதி. முதல்ல சொன்ன ஸ்ரீராமன் திருக்கோட்டியூர் நம்பின்னு சொல்லக்கூடிய கோஷ்டி பூர்ணருடைய திருவாராதன பெருமாள். அவள்லாம் ஆத்திர திருவாராதனம் பண்ணக்கூடிய சின்ன சின்ன மூர்த்திகள், உற்சவ மூர்த்திகள் அவள்லாம். இந்த ஸ்ரீராமன் கோவில்ல இருக்கக்கூடிய ஸ்ரீராமன், மூலவர் உற்சவர் 2 பேரும் சேர்ந்து சேவை சாதிக்கக்கூடியதான சேவை. அப்படி ராமன் சன்னதி. ராமன் சன்னதிக்கு அருகே இருக்கக்கூடியது சூடி கொடுத்த சுடற்குடியான ஆண்டாள் சன்னதி. ராம பரிவாரங்களையும் ஆண்டாளையும் சேவிச்சுண்டோமானா ராமர் சன்னதிக்கு நேர் எதிரில் பாதாள மாட்டமா சில படிகள்லாம் போறது, அதுதான் அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோரு. அங்கே ஒரு நர்தன கிருஷ்ணன் சொல்லக்கூடிய நடனமாடக்கூடிய கண்ணன் சன்னதி உண்டு. இதுல இந்த ராமன், ஆண்டாள், திருமாமகள் நாச்சியார்னு சொல்லக்கூடிய தாயார், மேல முதல் ஃப்ளோர்ல சயனிச்சுருக்கிற உரகமெல்லனையான்னு சொல்லக்கூடிய சயன பெருமாள், இவாள்லாம் தைல காப்பு திருமேனி பெருமாள்லாம் கருப்பா சேவை சாதிப்பா. மற்றபடி இந்த பாதாள லோகம்னு சொல்லக்கூடியதான அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய கண்ணனாகட்டும், மேல இருக்கக்கூடிய உபேந்திர நாராயணன், இவாள்லாம் வர்ண கலாப மூர்த்தியா சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான்கள். இப்போ இந்த அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லக்கூடியது ஒரே சன்னதி. எப்படியானா திருக்குடந்தையில அமுதன் சன்னதியில பாதாள சீனிவாசன் சன்னதின்னு ஒரு சன்னதி அப்படி படி இறங்கி போனா அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறதோ பள்ளத்துல, அந்த மாதிரி ராமன் சன்னதி எதிரில் இருக்கிற படி இறங்கி போனோமானா சேவை சாதிக்கக்கூடியவன் நர்தன கிருஷ்ணன் சொல்லக்கூடிய நடன கிருஷ்ணன். இது தரைதளத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய பாதாள சன்னதி. இவையெல்லாம் சேவிச்சுட்டு இடது பக்கமா வந்தோமானா பிரதானமான தனிக்கோயில் நாச்சியாராக எழுந்தருளி சேவை சாதிக்கிறாள் திருமாமகள் நாச்சியார்னு சொல்லக்கூடிய தனிக்கோயில் நாச்சியார் லக்ஷ்மி தேவி. ரொம்ப ஆச்சரியமான, ரொம்ப அழகான தாயார். சயனிச்சிருக்கிற உரகமெல்லனையானுக்கு தகுந்த ஜோடி பொருத்தமாக இருக்கக்கூடிய ரொம்ப ஆச்சரியமான பரம தேஜஸ்வியான தாயார். தாயாருடைய கண்கள்ல மலர் சாத்திருக்கிறபடினால சாட்சாத்தா நம்மள நேர பார்த்து அனுகிரகிப்பது போல கருணை சொட்டக்கூடிய தாயாருடைய திருமுக மண்டலம். பரம தேஜஸ்வி தாயார். அதுவும் தாயாருக்கு மாம்பழப்பட்டெல்லாம் உடுத்தி சேவிக்கிறச்ச அத்தனை ஜாஜ்வல்யமானமா பிரகாசிப்பா தாயார். நேரையே தாயார் சேவிச்சது போல இருக்கும். உற்சவரான தாயார் இருக்கா, மூலவர் உற்சவர் 2 பேரையும் சேவிச்சுண்டு தாயாருடைய அனுகிரகத்தை வாங்கிண்டு தாயார் சன்னதிக்கு எதிரில் இருக்கக்கூடிய படியேறி போனோமானா வரக்கூடியது முதல் தலம். அந்த முதல் தலத்திலே பிரதானமான எம்பெருமான். இந்த திவதேசத்திற்கு முதல்ல வந்து சேவை சாதித்த அர்ச்சாமூர்த்தின்னு சொல்லக்கூடிய உரகமெல்லனையான் என்கிற பன்னக்க மிருதுஷாயி, மென்மையான திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய படுக்கையிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பார்கடல்நாதன் க்ஷீராப்திநாதன் இந்த பெருமாள். இவனை சேவிக்கணும்னு தான் கதம மகரிஷி அத்தனை காலம் தபஸ் பண்ணி இங்க சேவித்தார். அந்த எம்பெருமானுடைய சேவை. அவன் நாவிலிருந்து பிரம்மாவனான், சுத்தி தேவதைகள்லாம் இருக்கா, சாமரம் வீசரா, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றா. வெள்ளை வெள்ளத்தின் மேலொரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ள நித்திரை கொள்கின்ற திருப்பார்கடல்நாதன் அப்படின்னு வியாக்கியதா சொல்றார். திருப்பார்கடல் இருக்கிறத கடல் எப்பவும் வெள்ளமா தானே இருக்கும்.
நாம பார்க்கிற கடல் உப்பு நீர் கடல், லவண சமுத்திரம்னு சொல்லக்கூடிய சமுத்திரம். ஜலம் அப்படியே வெள்ளமாட்டமா மிதக்கிறது, வெள்ளமாவே தான் மிதக்கிறது. கொஞ்சம் எடுத்து நாக்கில் விட்டு பார்த்தோம்னா உப்பு கரிக்கிறது. அதுவே அங்கே வெள்ளம் வெள்ளை வெள்ளமா இருக்கான். எப்படின்னா அது பார்க்கடல் ஒன்றும், கடல் முழுக்க பால் தான் இருக்கு. அங்க க்ஷீர சமுத்திரம், சமுத்திரம் முழுக்க பால் இருக்கு. அப்போ அந்த வெள்ளம் எப்படி இருக்கான்? வெள்ளை வெள்ளம், வெள்ளை வெள்ளேர்னு இருக்கக்கூடியதான வெள்ளம். அதுக்கு மேல ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து கொண்டு அதன் மேல கள்ள நித்திரை பண்ணிட்டு இருக்கான் பெருமாள். அதுக்கு மேல பாம்பை மெத்தையா விரிக்கிறதுன்னா திருவனந்தாழ்வான படுக்கையா போட்டு படுத்துட்டு இருக்கான், பரியங்கமாட்டமா படுத்துட்டு இருக்கான்னு அர்த்தம். ஏன் பாம்பு மெத்தையா போட்டு படுத்துக்கணும், வேற ஏதானும் போட்டு படுத்துக்க கூடாதுன்னா, திருவனந்தாழ்வான் பெருமாள் நடந்து போறச்ச கொடை பிடிப்பான், நடந்து போறச்ச பாதுகையா இருப்பான், நின்னா பாதுகையா இருக்கான், உட்கார்ந்துண்டா ஆசனமா இருக்கான், படுத்துட்டா படுக்கையா இருக்கான்னு எல்லாம் பாக்குறோமே. அந்த மாதிரி பெருமாள் ஜலத்துல மிதக்கறச்ச மிதக்கக்கூடிய படகாட்டம் இருக்கக்கூடியவன் ஆழ்வார் அனுபவிக்கிறார். இந்த வாட்டர் பெட்டு, குஷன் பெட்டு, ஃபோம் பெட்டுன்னு எல்லாம் சொல்றோமே, அந்த மாதிரி பார்க்கடல் வெள்ளமானது நம்ம பார்க்கக்கூடிய சமுத்திர வெள்ளத்தை போல அப்படியே அலைகள் எழுந்துண்டோம், ஆர்ப்பரிச்சுண்டோம், ஏறிண்டோம், இறங்கிண்டோம் இருக்கும். ஒரு கொலமாட்டமா ஒரு வாட்டர் டேங்க் ஆட்டமா சமமா இருக்கக்கூடிய ஜலம் அல்ல. அதுலயும் நீர் அலைகள்னு சொல்லக்கூடிய வாட்டர் வேவ்ஸ் எல்லாம் வரும், ரொம்ப லேசா வரும், பெருசா பாதிப்பு இருக்காது. ஆனா சமுத்திரத்துல அலைகள்லாம் ரொம்ப பெருசா வரக்கூடியதுனால இப்படியும் அப்படியும் தடுமாறுறது பாருங்க படகுகள், கப்பல்கள்லாம். அந்த மாதிரி திருப்பார்கடல் வெள்ளமானது அப்படி இப்படி தத்தளிக்கிறச்ச பெருமாளுடையதான வேறு படுக்கையா இருந்தா அது ரொம்ப பாதிக்கப்படும். அப்படின்றதுனால திருவனந்தாழ்வான் பேர்ல சயனிச்சென்றிருக்கான் பெருமாள். இந்த திருவனந்தாழ்வான் பெருமாள் மிதக்கிற போது கலம்னு சொல்லக்கூடிய படகாகவும் இருக்கிறபடினாலே அந்த பால் வெள்ளத்தினாலே வரக்கூடியதான அதிர்வுகளை எல்லாம் அவன் ஏத்துருவான். பெருமாளுடைய திருமேனிக்கு ஒரு அதிர்வும் ஏற்படாது. உதாரணமா நாம எல்லாம் விசேஷமா எல்லா பெருமாளுக்கும் திருத்தேர் உற்சவம் சேவிக்கிறோம். பெருமாள் தேர்ல ஏழ்றாரு அப்படின்னா விசேஷமா போய் சேவிக்கிறோம், தேரெல்லாம் உடம்புடிச்சு இழுக்கிறோம். எந்த ஊரா இருக்கட்டும், தேர்ல பெருமாளை சேவிச்சோமானா தேருக்கு நடுவுல ஊஞ்சல் தொங்கிட்டு இருக்கும், அந்த ஊஞ்சல்ல தான் பெருமாள் ஏழ்றிருப்பார். என்ன காரணம்? தேர் அவ்வளோ பெருசா இருக்கு, ரோடெல்லாம் ரொம்ப மழை இருக்காது, முன்ன பின்னதான் இருக்கும். ஜனங்கள்லாம் சிரமப்பட்டு இழுக்கிறச்ச பல முறை தூக்கி தூக்கி போடும், குலுங்கும் தேரெல்லாம். அது தேர் மேல நின்னவாளுக்கு அந்த ஃபீலிங் புரியும். நாம கீழே இருக்கிறவா தேரை இழுக்கிறதுலயே கவனமா இருப்போம், அதனால இதெல்லாம் தெரியாது. ஒருவேளை தேரை இழுக்காம தூரம் நின்று வேடிக்கை பார்த்து வெறும சேவிச்சோமானா தேர் எத்தனை அதிர்றது எத்தனை குலுங்குறதுன்னு தெரியும். இப்போ பெருமாள் தேருக்கு மேல இருக்கக்கூடிய பீட்டத்துல வெறும ஏழு இருக்கார், நின்று இருக்காருன்னு வச்சுக்கலாம் பேச்சுக்கு. அப்போ எல்லா அதிர்வுகளும் குழுக்கிறதும் பெருமாள் திருமேனிக்கு ஒரு உபாதை ஏற்படுத்தும். நாம வண்டியில போறச்ச மேடு பள்ளத்துல எல்லாம் போக்கறச்சா தூக்கி தூக்கி போடுறது பாருங்க, உடம்பெல்லாம் குலுங்குறது சிரமமா இருக்கு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு சிரமம், அந்த மாதிரியான ஒரு அதிர்வுகள் ஏற்படும் பெருமாளுக்கு. பெருமாளை உற்சவம் பண்றேன்னு தேர்ல வந்துட்டு படாத பாடுபடுத்துறது நல்லா இல்ல. ஆகையினாலே பெருமாளை ஒரு ஊஞ்சல்ல எல்லாம் பண்ணிட்டோமானா தேர் அப்படியே அதிர்வுகள்ல குலுங்குறச்ச ஊஞ்சல் ஆடும், அது இன்னும் சுகமா இருக்கும் பெருமாளுக்கு. முதல்ல இந்த தேர்னால ஏற்படக்கூடிய அதிர்வுகள் பெருமாள் திருமேனியை ஒண்ணும் பண்ணாது. ரெண்டாவது அந்த அதிர்வுகள் வரைச்செல்லாம் ஊஞ்சல் தானா ஆடுற போது பெருமாள் இன்னும் சந்தோஷமா இருப்பார். சிரமத்தையே சந்தோஷமா மாத்தக்கூடியதான ஏற்பாடுதான் தேர்ல இருக்கக்கூடிய ஊஞ்சல். அந்த மாதிரி இது வெள்ளை வெள்ளம். ஏன் வெள்ளம்னு சொல்றாரு அப்படின்னா, வெறும ஜலம் தேங்கி நிக்கிறதுன்னா அதுக்கு பேர் நீர் தான். எப்ப வெள்ளம்னா அது ஆர்ப்பரிச்சுண்டு இப்படி அப்படி அலக்கழிச்சுண்டு ஏறிண்டு இறங்கிண்டு வெள்ளமாட்டமா அப்படி வரதுனால வெள்ளம்னு பேர் அதுக்கு. அந்த வெள்ளத்தினாலே பெருமாளுடைய படுக்கை டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா பெருமாளுடைய சயனமும் டிஸ்டர்ப் ஆயிடும். அது கூடாதுன்றதுக்காக அந்த அதிர்வுகளை எல்லாம், அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் திருவனந்தாழ்வான் ஏத்துக்கிறான். அதனால அவன் மிதக்கக்கூடிய ஒரு படகு போல இருக்கிறான். வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து, அதன் மேல நித்திரை கொள்கின்றவன் அல்ல, கள்ள நித்திரை கொள்கின்றவன். அப்படின்னா என்ன? ஒரு பழமொழி சொல்லுவா தமாஷா, தூங்குறவனை கூட எழுப்பிடலாம், தூங்குறாப்பெல்லாம் நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுன்னு. பெருமாள் அங்க நிஜமா சயனிச்சுண்டில்ல, சயனிப்பது போல பாவித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி சயனிக்கிறது போல பாவிச்சுண்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னா ஆழ்வார் தெரிவிக்கிறார், உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானை. தூங்குறாப்புல யோகம் பண்ணிட்டு இருக்கானா. என்ன யோகம் அப்படின்னா ஜகத் ரக்ஷணம்னு சொல்கிற யோகம். லோகங்களை எப்படி காப்பது, யாருக்கு எப்படி படி இழக்கிறது அப்படின்னு பெருமாள் சங்கல்பிச்சுட்டு இருக்கான். நினைச்சுட்டு இல்ல, சங்கல்பிக்கிறான். சங்கல்பம்னா என்னன்னா, நினைக்கிறது நடந்தாலும் நடக்கலாம், நடக்காதையும் போலாம். ஆனா பகவானுடைய சங்கல்பம் சத்திய சங்கல்பம். அவன் நினைக்கிறான்னா சத்தியமா நடக்கும். அது
இப்ப நாம ஒரு காரியம் பண்ணணும்னா அந்த காரியத்தை பண்ணாதான் காரியம் ஆகும். அவன் காரியம் பண்ணணும்னு நினைச்சாலே காரியம் ஆயிடும். அப்படி இருந்த இடத்துல இருந்தே எது எது எப்படி எப்படி எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஜெகத் ரட்சணமாகிற சங்கல்பத்தை யோகத்தை பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனா பாக்குறதுக்கு கண்ணை மூடிண்டு அப்படியே ஓய்வுல தூங்கிட்டு இருக்கிறாப்புல சுகவாசியா படுத்துட்டு இருக்கான் பெருமாள். இருக்கிறத பார்த்தா நன்னா கண்ணை மூடி ரெஸ்ட் எடுத்துட்டு சுகமா தூங்கிட்டு இருக்கான்னு தெரியறது. ஆனா கண்ணை மூடிண்டு வேற ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கான். அதனால உண்மையான நித்திரை அல்லது கள்ள நித்திரை. இதெல்லாம் ஆழ்வார்கள் வர்ணிக்கிறார். இந்த குழந்தைகள்லாம் தொட்டில்ல போட்டு அம்மாவானவள் ஆட்டி தூங்க வைப்பா. ரொம்ப நேரம் ஆட்டின்னு இருப்பா. இவ ஆட்டி அது எப்படா தூங்க போறது, நாம சாப்பிட்டு தூங்கலான்னு பாக்குறச்ச சிரிச்சுண்டே அவளை பார்த்து பார்த்து கண்ணை உருட்டி உருட்டி விளையாடிட்டு இருக்கும். சில குழந்தைகள் ரொம்ப குறும்புக்கார குழந்தைகள்லாம் தாயாரை ஏமாத்துறதா நினைச்சுட்டு என்ன பண்ணும், அப்படியே கண்ணை மூடிட்டு தூங்குறாப்பல ஆக்ஷன் பண்ணும். அவ குழந்தை தூங்கிடுத்து நாம சாப்பிடலான்னு தட்டுல சாயத்தை போட்டு உட்கார்ந்தாலானா அப்பதான் ஓன்னு அழுவும். அப்புறம் அந்த அம்மா வந்து ஆட்டினாலானா சிரிக்கும். இப்படி எல்லாம் கள்ள வேஷம் போடுறது பாருங்க. தூங்குறாப்புல ஏமாத்துறது, அதுக்கப்புறம் சாப்பிட விடாத பண்றது, தூங்க விடாத பண்றது, அழறது, இந்த மாதிரி எல்லாம் கள்ள வேஷங்கள்லாம் பண்றது பாருங்க. அந்த மாதிரி பெருமாள் தூங்குறாப்புல கண்ணை மூடிண்டு யோகம் பண்ணிட்டு இருக்கான்னு பெருமாளுடைய தாயார் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் அனுபவிக்கிறார். அப்படி அனுபவிச்சு திருப்பார்கடல் சயனத்தை வர்ணிக்கிறார். வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ளனித்திரை கொள்கின்ற திருப்பார்கடல்நாதன். அந்த திருப்பார்கடல்ல சயனிச்சின்றிருக்கிறது போல பள்ளி கொண்டிருக்கிறான் இங்கே உரகமெல்லனையான்னு சொல்லக்கூடிய மூலவர் பன்னக மிருதுஷாயி. அந்த எம்பெருமான் தான் பிரதானமான தெய்வம். முதல் அர்ச்சாமூர்த்தி இந்த திருக்கோட்டியூருக்கு வந்த பெருமாள். ரொம்ப ஆச்சரியமான பெருமாள். அந்த பெருமாளை சேவிச்சுக்கிறோம். அந்த பெருமாளை பிரதட்சிணம் பண்றதுக்காக இருக்கக்கூடியதான ஒரு பிராகாரம் போல இருக்கும் 2 வாசல். அது வழியா போனோமானா 2வது தளம், 2வது மாடி. இப்ப சேவிக்கிறது முதல் மாடி. இந்த 2வது தளத்திலே பெருமாள் நின்ற திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறான். இந்த பெருமாள் வர்ண கலாபமூர்த்தி. இவனுக்கு பித நாராயணன் அல்லது உபேந்திர நாராயணன் திருநாமம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவர்கள் நடுவிலே நின்ற பெருமாள் அர்த்தம். இவன் எங்கத்து பெருமாள்னா தேவலோகத்து பெருமாள். தேவலோகத்துல பெருமாள் இந்திரனுடைய தம்பியா உபேந்திரனாக ஒரு அவதாரம் பண்ணியிருக்கான். அவன் சீமன் நாராயணனுடையதான அம்சம். அதனால உபேந்திரன் நாராயணனுடைய அவதாரமா இருக்கிறபடினால உபேந்திர நாராயணன் விவகாரம் அவனுக்கு. அப்படிதான் சொல்றது. அவனை உபேந்திரன் சொல்றது இல்ல, உபேந்திர நாராயணன் சொல்றது. தேவப்பெருமாளுடைய வைபவத்துல கூட நாம பார்த்தோம். பிரம்மாவை பார்த்து தேவப்பெருமாள் பேசுறச்ச, நானே பிரம்மா உன்னுடைய ரூபத்துல இருந்துட்டு லோகத்தை சிருஷ்டி பண்றேன். ஹே பிரம்மா, நானே உபேந்திரனா இருந்துட்டு லோகத்தை ரட்சிக்கிறேன்னு சொல்றான் பாருங்க. அதே மாதிரி நானே ருத்ரனா இருந்துட்டு லோகத்தை சம்ஹாரம் பண்றேன்னு எல்லாம் தேவப்பெருமாள் சொல்லிட்டு வந்தானே. அந்த மாதிரி தேவலோகத்துல உபேந்திர நாராயணனா இருந்துட்டு இந்த லோகத்தினுடைய ஸ்திதி இருப்பு படைக்கிறதுன்னு சொல்லக்கூடியது குழந்தை பெத்துக்கிறாப்புல. சம்ஹாரம் லயம்னு சொல்லக்கூடியது பிரளயம், மரணம். நடுவுல வாழணும். ஒண்ணும் வாழறதுக்கு பெத்த குழந்தை அம்மாவானவள் சோறுட்டி பாலாட்டி சீராட்டி வளர்க்கறது போல ரட்சகனம் ஒண்ணு பெருமாள். அந்த ரட்சணா காரியத்தை உபேந்திர நாராயணனா இருந்துட்டு பெருமாள் பண்றான். இந்த ரட்சணைக்கு ஸ்திதின்னு பேரு. இருப்பு கொள்ள செய்வது, அவர்கள் வாழும்படியா இருக்கும்படியா எக்ஸிஸ்டிங்கா வச்சுக்கிறதவால. அந்த ஸ்திதியை பார்த்துக்கிற நாராயணனுக்கு ஸ்தித நாராயணன் பேரு. அவனுக்கு உபேந்திர நாராயணன் பேரு. உபேந்திரன் அப்படின்னா இந்திரனுடைய தம்பி. இந்திரன் உப இந்திரன், இந்திரனுக்கு பின்னால வந்தவன், அவன் தம்பின்னு அர்த்தம். இதை இந்திரனுக்கு தம்பியா பிறந்ததுனால ஏற்பட்ட பெயர் உபேந்திரன் சொல்லக்கூடியது. அவன் நாராயணாம்சமா இருக்கிறபடினால உபேந்திர நாராயணன் பேரு. லோகத்தினுடைய ஜகத்தினுடைய ஸ்திதியை அவன் பார்த்துக்கிறபடினால ஸ்திதநாராயணன் பேர் அவனுக்கு. அந்த எம்பெருமான் 2வது மாடியில நின்று கொண்டு சேவை சாதிக்கிறான். அவனையும் சேவிச்சுட்டு அவன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு படி, படின்னா கட்டின படி அல்ல, ஒரு மலைப்பாறைய குகைய அப்படியே கொடைஞ்சது போல இருக்கக்கூடிய கோணாமானாவான படி. எல்லா படியும் ஒரே அகலத்துல இருக்காது, கொஞ்சம் ஜாகிரதையா தான் ஏறணும். சில இடங்கள்ல முட்டி போட்டு ஏறாப்புல இருக்கும், சில இடங்கள்ல குனிஞ்சுண்டு ஏறாப்புல இருக்கும். அதை ஏறி போனோமானா வரக்கூடியது 3வது தளம். அந்த 3வது தளத்திலே வடக்கு பாகம் தெற்கு பாகம்னு 2 பாகம். வடக்கு பார்த்தாப்புல இருக்கக்கூடிய வடக்கு பாகத்துல ஒரு நிருசிம்மன் இருக்கார். தெற்கு பார்த்தாப்புல இருக்கக்கூடிய தெற்கு பாகத்துல இன்னொரு நிருசிம்மன் இருக்கார். இந்த அஷ்டாங்க விமானத்தினுடைய வட பாகத்தை அசுர சிற்பியான மயன் நிர்மாணம் பண்ணினான். இந்த அஷ்டாங்க விமானத்தினுடைய தெற்கு பகுதியை தேவலோக சிற்பியான விஸ்வகர்மா நிர்மாணம் பண்ணினான்னு பிரம்மாண்ட புராணம் சொல்றது. உனக்கு வடக்கு எனக்கு தெற்குன்னு பிரிச்சுட்டா 2 பேரும் நல்லபடியா காரியத்தை முடிச்சுட்டா.
விஸ்வகர்மாவாலே நிர்மாணம் பண்ணப்பட்டதான தெற்கு பாகத்தில் ஹிரண்யனை புடிச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு நிருசிம்மனுடைய விக்கிரகத்தை கதம்ப மகரிஷி கேட்டுக்கொண்டதின்படி விஸ்வகர்மா நிர்மாணம் பண்ணினான். மயன் தன்னாலே நிர்மாணம் பண்ணப்பட்ட வடக்கு பாகத்தில் ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணக்கூடிய நிருசிம்மனை பிரதிஷ்டை பண்ணினான். இந்த வடக்கு பார்த்தாப்புல இருக்கிற பெருமாளுக்கு உத்தரேஸ்வரன் நிருசிம்மன் சம்ஸ்கிருதத்துல பேரு, தமிழ்ல வடக்காழ்வான்னு பேரு. வடக்கு பார்த்து சேவை சாதிக்கக்கூடிய ஆழ்வான் வடக்காழ்வான். அதே மாதிரி மயனாலே நிர்மாணம் பண்ணப்பட்ட தட்சிண பாகம் அஷ்டாங்க விமானத்தினுடைய தெற்கு பகுதி, அங்க சேவை சாதிக்கிற நிருசிம்மனுக்கு தட்சிணேஸ்வர நிருசிம்மன் பேரு. அவனுக்கு தமிழ்ல தெற்காழ்வான்னு பேரு, தெற்க பார்த்து சேவை சாதிக்கிற ஆழ்வான். இந்த ரெண்டு நிருசிம்மனுமே சேவிக்கிறவால பிரமிக்க பண்ணக்கூடிய அளவுக்கு நுணுக்கமா நேர சேவிப்பது போன்று இருக்கக்கூடிய நிருசிம்மாள். இவாளுடைய விசேஷம் என்னன்னா, இந்த நிருசிம்மாவதாரம் நடந்தது வேற எங்கேயோ ஒரு இடத்துல, நடந்த காலமும் ஏதோ ஒண்ணு. ஆனா இப்போதான் நடக்கிறது போல எல்லாம் வீடியோவாட்டா லைவா தெரியறது கதம்பருக்கு. அப்போ அவர் தியானம் பண்ணி இந்த ரெண்டு நிருசிம்மனுடைய ரூபத்தையும் மனசுல அப்படி இருத்துகிறார். உன்னை கொண்டேன் நெஞ்சகம் பால் சுவர் வழி எழுதி கொண்டேன், மனசுல அப்படி நிறுத்திட்டார். என் மனசுல நான் வச்சிருக்கிற நிருசிம்ம ரூபத்தை விக்கிரகமா சேவிச்சு ஆராதனம் பண்ணணும். அந்த சிருஷ்டி பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் விஸ்வகர்மாவுக்கும் மயனுக்கும் உண்டு, அவளை விட்டு விக்கிரகம் பண்ணி தர சொல்லுவோம்னு பிரம்மாவிடத்துல கேட்டார். அவளும் விசேஷமான சக்தி உடையவாளானபடியினாலே இந்த கதம்ப ரிஷியினுடைய மனசுல நிருசிம்மன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி விக்கிரகம் பண்ணணும்னு சொல்லி பண்ணி கொடுத்தா, நான் எப்படி சேவிச்சேனோ என் மனசுல எப்படி தியானம் பண்ணி வச்சுட்டு இருக்கேனோ அதே மாதிரி ரெண்டு நிருசிம்மனும் சேவை சாதிக்கிறான்னு சொல்லி அத்தனை சந்தோஷப்பட்டார் கதம்பர். அவ இந்த அஷ்டாங்க விமானத்தினுடைய 3வது தளத்துல வடக்காழ்வானும் தெற்காழ்வானுமா ரெண்டு நிருசிம்மாள் இருக்கா, அவளையும் சேவிச்சுக்க வேண்டியது. இந்த தெற்கு பார்த்தா மாதிரி இருக்காரே ஒரு தட்சிணேஸ்வர நிருசிம்மன் தெற்காழ்வான், அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான ஒரு இடம், அந்த இடமும் அப்படியே முட்டி போட்டுண்டு தவழ்ந்துண்டு குனிஞ்சு போலாப்புல இருக்கக்கூடிய சின்ன கொகை போல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது வழியா முட்டி போட்டு தவழ்ந்து வெளியில போனோமானா அங்கே ஒரு முத்தம், ஒரு பால்கனி ஆட்டமா இருக்கு. அந்த இடத்துல இருந்துதான் எம்பெருமானார் மோட்சத்துக்கு போறதான மார்க்கம் எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து, யாரெல்லாம் மோட்சம் போகணும்னு நினைக்கிறீங்களோ என்னிடத்துல வாங்கோ, நான் உங்களுக்கு சரணாகதி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டதான இடம் அந்த இடம் தான் சொல்றா. அதுக்கு சாட்சியா அங்க எம்பெருமானார் ஸ்ரீ பகவத் ராமானுஜருக்கு ஒரு விக்கிரகமும் உண்டு. அந்த பகவத் ராமானுஜரை சேவிச்சுட்டு அவர் பக்கத்துல இருந்து ஊரை பார்த்தோமானா கீழே பார்த்தோமானா அப்படியே கதி கலங்கிறது. அத்தனை ஒசரத்துல இருக்கார் எம்பெருமானார். கீழே பார்த்தா நாம எங்கேயோ ஆகாசத்துல இருந்து பாதாளத்தை பாக்குற மாதிரி அத்தனை ஒசரம். கொஞ்சம் நிதானமா ஜாக்கிரதையா தான் நிக்கணும் அந்த இடத்துல. அந்த இடத்துல இருந்துதான் சுவாமியானவர் எல்லாரையும் கூட்டு மோட்சம் போற வழி சொல்றேன் வாங்கோன்னு கூட்டதா சொல்றா. அதுல சம்பிரதாய பேதங்கள்லாம் உண்டோ, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ அங்க ராமானுஜரை சேவிச்சுக்கிறோம், இந்த வடக்காழ்வான் தெற்காழ்வான் இவாளையெல்லாம் சேவிச்சுக்கிறோம். குரு பரம்பரையில சொல்றச்ச திருக்கோட்டியூர் கோபுரத்தின் மேல் ராமானுஜர் தெற்காழ்வானில் நின்று ஜனங்களை பார்த்து உபதேசித்தருளினார் அப்படின்னு தெற்காழ்வானில் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. தெற்காழ்வானில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தெற்காழ்வான்னு சொல்லக்கூடிய தட்சிணேஸ்வர நிருசிம்மன் இருக்காரு அவருக்கு சமீபத்திலே இருக்கக்கூடிய இடத்தில் அர்த்தம். அது அங்க போய் சேவிக்கிறச்ச நமக்கு தெரியுது. இதெல்லாம் இந்த அஷ்டாங்க விமானத்திலே இருக்கக்கூடிய பல எம்பெருமான்களுடையதான ரூபம். இதை நன்னா உத்து சேவிச்சுட்டு வந்தோமானா 3 லோகங்கள்னு சொல்றோமே, அந்த 3 லோகங்கள் இங்கே 3 தலங்களாக இருக்கின்றன. கீழே பாதாள லோகம் இருக்கு, பூலோகமாக தரைத்தளம் இருக்கிறது, அதுக்கு மேல புவர்லோகம் சுவர்லோகம்னு சொல்லக்கூடியதான ஸ்தானங்கள்ல ஸ்வர்கலோகத்து பெருமாளான உபேந்திரன் இருக்கான், நிருசிம்மன் இருக்கான், திருப்பார்கடல் பெருமாள் இருக்கான். அப்படின்னு மொத்த அண்டமும் இங்கே கோயிலா விமானமா எழுந்தருளி இருக்கிறதுன்னு அனுபவம். இது கோயிலுடைய அனுபவம். இதெல்லாம் பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்பட்டது. பிரம்ம வைவர்த்த புராணத்திலே சொல்லப்பட்டதான ஒரு விஷயம் உண்டு. நவகிரகங்கள்ல புதன் இருக்கானே, அந்த புதனுடைய பிள்ளை புரூரவஸ் சக்கரவர்த்தின்னு பேர் அவனுக்கு. அவன் பெரிய பாண்டிய தேசத்து ராஜாவாக இருந்தவன், நல்ல தர்மிஷ்டன், ஞானவான், பக்திமான், பரம பாகவதன், பரம ஸ்ரீவைஷ்ணவன். அவன் நிறைய எம்பெருமான்களை சேவிச்சிருக்கான். நிறைய பெருமாள்கள் பல ரூபங்கள்ல அவனுக்கு சேவை சாதிச்சிருக்கா. பல திவ்ய தேசத்து பெருமாள்கள் அவனுக்கு சேவை சாதித்து வரம் கொடுத்திருக்கா.
பல திவதேசங்கள்ல பல புராண அபிமான ஸ்தலங்கள்ல அவன் நிறைய கைங்கரியம் எல்லாம் கூட பண்ணியிருக்கான். எப்படின்னா பெருமாள் சொல்லி பண்ணியிருக்கான். அது விசேஷம். நாமளா கைங்கரியம் பண்றது ஒண்ணும், பகவானோ பாகவதாலோ ஆச்சாரியாலோ நியமிச்சு பண்றதுன்னு சொல்லக்கூடியது இன்னும் ஒரு படி வசதி ஒன்னும். அந்த மாதிரி பகவானான ஸ்ரீமன் நாராயணன் பாகவதர்களான ரிஷிகள் மூலமாக நியமித்து பகவன் பாகவத நியமனத்தினாலே பண்ணின கைங்கரிய ஸ்ரீமானிவன். இந்த புரூரவ சக்கரவர்த்தி விசேஷமா ஒரு வரம் வாங்கியிருந்தான். என்ன வரம்னா, உத்தமமான ஒரு புஷ்பக விமானத்தை தேவர்கள் அவனுக்கு வரமா கொடுத்திருந்தா. அந்த புஷ்பக விமானத்துல ஏறிண்டு அவன் எங்க போகணும்னு நினைச்சாலும் அடுத்த க்ஷணத்துல அங்க போய் நிக்கும். அது நாரதர் எப்படி 3 லோகங்கள்லயும் எந்த விதமான தடங்களும் இல்லாம திரிலோக சஞ்சாரியா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரோ சுதந்திரமா, நாரதர் இங்க நுழைய முடியாது, அங்க சேர்க்க மாட்டா, அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. காத்து போறாப்புல எங்க வேணாலும் போயிட்டு வருவார் அவர். அந்த மாதிரி இந்த புரூரவ சக்கரவர்த்தியினுடையதான விமானம் எங்க வேணாலும் போகும், எங்க வேணாலும் வரும், அவனுடைய புஷ்பக விமானம். ஆனா அதர்ம காரியங்களுக்கு, அராஜக காரியங்களுக்கு, அநியாய காரியங்களுக்கு எல்லாம் பயன்படுத்த மாட்டான். நல்லவன் நல்ல காரியத்துக்கு தான் பயன்படுத்துவான். ஒரு முறை நினைச்சான், எத்தனை கோயிலுக்கு எத்தனை கைங்கரியம் பண்ணியிருக்கோம், ஆனா பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமா இருக்கக்கூடிய கங்கையிலே தீர்த்தமாடவில்லையே, கங்கா ஸ்நானம் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்தது அவனுக்கு. உடனே புரூரவஸ் என்ன பண்ணான், மதுரை மாநகரத்திலே இப்போ கூடலழகர் சன்னதி இருக்கக்கூடிய இடத்திலே அரண்மனையை அமைத்துக் கொண்டு பாண்டிய தேசத்தை ராஜ்யம் பண்ணிட்டு வந்த சமயம். அப்போ அங்கிருந்து புஷ்பக விமானத்துல ஏறிண்டு இப்போவே கங்கைக்கு போய் ஸ்நானம் பண்ணணும், வழியில இருக்கக்கூடிய கஷேத்திரங்களை எல்லாம் அப்படியே ஆகாசத்துல இருந்தபடியே சேவிச்சுட்டு போகணும்னு சங்கல்பிச்சுட்டான், மனசுல நினைச்சுட்டான். ஏறி உட்கார்ந்தான், விமானமும் போச்சு. அப்படி திருக்கோட்டியூரை தாண்டி தான் இவன் போய் ஆனோம். திருக்கோட்டியூர் கிட்டக்க வரைச்சா விமானம் பறக்கல, அப்படியே தரையிறங்கிடுத்து. எதனாலன்னா, திருக்கோட்டியூர் உள்ள வர வரைக்கும் விமானம் நன்னா பறந்துட்டு இருந்தது, புஷ்கரணி வரைக்கும் நன்னா பறந்தது. அதுக்கு மேல அஷ்டாங்க விமானத்தினுடைய நிழல் பூமியில படுறது, அஷ்டாங்க விமானம் இருக்கு, அதுக்கு மேலேயே இவனுடைய விமானத்தினால பறக்க முடியல. எதனால நன்னா பறந்துட்டு இருந்த விமானம் திடீர்னு தரையிறங்குறதுன்னு குனிஞ்சு பார்த்தான். ரொம்ப விசேஷமா ஸ்ரீவைகுண்டத்தை போல அப்படியே பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல எம்பெருமான்கள் சேர்ந்து பல நிலைகள்ல சேவை சாதிக்கக்கூடிய அஷ்டாங்க விமானத்தை பார்த்தான். இந்த விமானத்தினுடைய சக்தியினாலே, ஆகர்ஷணத்தினாலே தான் நம்முடையதான விமானம் தரையிறங்கிட்டுன்னு புரிஞ்சுட்டான். அத்தனை சக்தி வாய்ந்த விமானமா இது? அப்படி சக்தி வாய்ந்த விமானத்தாலே தான் எங்க வேணாலும் பறக்கலாம் அப்படின்னு வரவாங்கின என்னுடைய புஷ்பக விமானத்தையே தரையிறக்க முடிஞ்சது. அதனால முதல்ல இறங்கி இந்த கஷேத்திரத்தினுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுக்கணும், இந்த எம்பெருமானுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும், இந்த எம்பெருமான்களை எல்லாம் சேவிக்கணும், இந்த விமானத்தை சேவிக்கணும், கொஞ்ச நாள் இங்க தங்கி இந்த எம்பெருமான அனுபவிச்சுட்டு இருந்து கைங்கரியம் எல்லாம் பண்ணணும், அப்புறம் கங்கா ஸ்நானம் பண்ணலாம்னு நினைச்சுட்டான். இறங்கினா தேவ புஷ்கரணியில தீர்த்தாமாடினா, அனுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சுட்டு கதம்ப மகரிஷியை போய் சேவித்து அவரிடத்துல பிரார்த்தித்தான். சுவாமி, ரொம்ப சுதந்திரமா பறந்துட்டு இருந்த என்னுடைய விமானம் இங்க வந்த உடனே தரையிறங்கிடுத்து, அதுக்கு என்ன காரணம்? நான் நினைக்கிறேன் இந்த அஷ்டாங்க விமானத்தினுடைய சக்தி தான் காரணம்னு நினைக்கிறேன். இது மாதிரிதான் ஒரு முறை அழகர் கோயில் மலை மேல பறக்கிறச்சே என்னுடைய விமானம் பறக்காம தரையிறங்கிடுத்து, அது அழகருக்கு மேல பறக்க கூடாதுன்னு அவருடைய பிரபாவம்னு புரிஞ்சுட்டேன். அந்த மாதிரி இங்க என்ன காரணம்னு எனக்கு தெரியப்படுத்தணும்னு பிரார்த்திச்சான். இவன் பரம பாகவதனா இருக்கிறபடினால இவனை அனுகிரகிச்சுட்டு உபசரிச்சுட்டு கதம்பர் சொல்றார், நீ சொன்னது வாஸ்தவம், இது என்னுடைய ஆசிரமமா இருந்த இடம் தான். நான் பல காலம் தபஸ் பண்ணி பெருமாளை பார்க்கடல் நாத்தனா சேவிக்கணும்னு நினைச்சேன். எனக்காக சேவை சாதிச்ச பெருமாள் தான் இப்ப அர்ச்சாவதாரமா முதல் தளத்துல படுத்துட்டு இருக்கான். அதுக்கும் மேல நான் ஆசைப்பட்ட பல பெருமாள்களோடு கூட விஸ்வகர்மாவும் மயனும் பிரம்மாவினுடைய கட்டளைப்படி எனக்கு இந்த விமானத்தை எல்லாம் நிர்மாணம் பண்ணி கொடுத்தா பெருமாள் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான். இது குருக்ஷேத்திரத்தை காட்டிலும், கங்கை கரையை காட்டிலும், நைமிஷாரண்யத்தை காட்டிலும் வசந்த பலன்களை எல்லாம் தரக்கூடியதான க்ஷேத்திரம் இது. அவசியம் நீ இங்க வரணும், நீ வந்து இங்க பெருமாளை சேவிக்கணும்னு அவனுடைய சங்கல்பம். ஒரு திவதேசத்திலும் ஒரு க்ஷேத்திரத்திலும் உன்னால கைங்கரியம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட பெருமாள் இந்த திருக்கோட்டியூர்லயும் உன் மூலமா கைங்கரியங்கள்லாம் பண்ணணும்னு சங்கல்பிச்சுதான் உன்னை இங்க வர வச்சிருக்கான். நீ வா, பல காலம் இங்க தங்கி தீர்த்தாமாடிண்டு பெருமாளை சேவிச்சுண்டு இரு, நான் சொல்ற கைங்கரியங்களை எல்லாம் பெருமாளுக்கு பண்ணு, அதன் பிறகு கங்கா ஸ்நானம் பண்றதுக்கு போன்னு சொல்லி கதம்பர் சொன்னார். உடனே இவன் வந்து அவர் சேவை பண்ணி வைக்க எல்லா பெருமாள்களையும் சேவிச்சு அனுபவிச்சுட்டு இப்படி திருப்பார்கடல்நாதன், தேவலோகத்து பெருமாள் இவெல்லாம் இருக்கக்கூடியதை நினைச்சு மகிழ்ந்து அங்க பல காலம் பெருமாளை சேவிச்சு ரிஷி என்ன கைங்கரியம் எல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் பண்ணி பெருமாளுக்கு மதில் சுவரு, மண்டபம், தெப்பக்குளம், கோயில் கோபுரம்,
விமானம் இதையெல்லாம் நிர்மாணம் பண்ணிட்டு விசேஷமா பெருமாளுக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்ணி பல காலம் இங்க வாழ்ந்து அதன் பிறகு கதம்ப மகரிஷியனுடைய அனுமதியோடும் பெருமாளுடைய ஆசீர்வாதத்தோடும் கங்கைக்கு போய் கங்கா ஸ்நானம் பண்ணினான் அப்படின்னு பிரம்ம வைவர்த்த புராணம் சொல்றது. இவன் நிறைய கைங்கரியங்கள் பண்ணினான் அப்படின்னு இந்த ஸ்தலத்திலையும் கல்வெட்டுகள்லாம் கூட உண்டு. இப்பேற்பட்ட உத்தமமான க்ஷேத்திரம் மற்ற க்ஷேத்திரங்கள்ல இல்லாதபடிக்கு இங்க தாயாருக்கு 3 திருநாமங்கள் உண்டு. அது ஒரு விசேஷம்னா அதை விட விசேஷம் அந்த 3 திருநாமத்தையும் ஆழ்வார் கொடுத்திருக்காருன்றது இன்னும் விசேஷம். பொதுவா எல்லா திவதேசங்கள்லயும் ஆழ்வார்கள் தாயார் பெயரை சொல்லி பாடுறதில்லை. ரொம்ப குறைஞ்ச திவதேசங்கள்ல தான் பாடியிருப்பா. அப்படி பாடினாலும் ஒரு தாயார் பேரை தான் சொல்றா. ஒரு திருநீர்மலைன்னா அணிமாமலர் மங்கைன்னு சொல்றா, ஒரு திருவிடந்தைன்னா கோமலவள்ளின்னு சொல்றா, அதே மாதிரி ஒரு திருமலைன்னா அலர்மேல் மங்கைன்னு சொல்றா. அப்படி ஒரு தாயாருடைய திருநாமம் தான் ஆழ்வார் வாக்குல வருது. பொதுவா வரதில்ல, வந்தாலும் ஒரு தாயாரை தான் சொல்லிருக்கார். இங்கே திருமாமகள், நிலமாமகள், குளமாமகள் அப்படின்னு 3 திருநாமங்கள் தாயாருக்கு சூட்டுறார் ஆழ்வார். திருமாமகள் அப்படின்னா திருமகள்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி பெரிய பிராட்டியார். நிலமாமகள் அப்படின்னா பூமி தேவி. குலமாமகள் அப்படின்னா ஆயர் குலத்திலே தோன்றி எம்பெருமானை கல்யாணம் பண்ணி கொண்ட நப்பிண்ணை பிராட்டி, அவள் நீலாதேவியினுடைய அம்சம். இந்த குலமாமகள் அப்படின்னா ஆயர் குலமாமகள் அப்படின்றதனுடைய சுருக்கம். கண்ணனும் ஆயர் குலத்திலே வளர்ந்தவன், இவள் ஆயர் குலத்திலேயே பிறந்து வளர்ந்தவள். கண்ணனுக்கு உறவு, ஒரே குலத்திலே சேர்ந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டான்னு கிருஷ்ணனுடைய வைபவத்துல பார்க்க முடிகிறது. பகவானுடைய குலத்தை சேர்ந்தவளானபடியினாலே அந்த குலத்திலே ஒரு ஸ்ரீதேவி போல பிரகாசிக்கக்கூடிய மாமகள் குலமாமகள். இப்படி திருமாமகள், நிலமாமகள், குலமாமகள் அப்படின்னு ஸ்ரீ பூ நீலான்னு சொல்லக்கூடிய 3 தேவிகளினுடைய அம்சமாக இந்த தாயார ஆழ்வார் வர்ணிக்கிறது இன்னொரு ஏற்றம். தாயார் பேரை சொன்னது ஒரு ஏற்றம், 3 பேர் சொன்னது ஒரு ஏற்றம், 3 பேரும் ஒரே தாயார்னு சொல்றது இன்னும் ஏற்றம். இதுல ஒரு சம்பிரதாய சூக்ஷ்மம் இருக்கு. என்னன்னா, சுவாமி தேசிகன் நியாய சித்தாந்தனம்னு சொல்லக்கூடியதான கிரந்தத்துல சாதிக்கிறார். ஸ்ரீதேவின்னு சொல்லக்கூடியவர்காலே லக்ஷ்மி, அவளுக்கு தான் பெரிய பிராட்டின்னு பேரு. அவதான் பெருமாளுடைய பட்ட மகிழ்ச்சி, பட்டத்திராணி, திவ்ய மகிழ்ச்சி. 16ஆம் ஆயிரவர் தேவிமார் பார்த்திருப்பன்னு ஆயிரக்கணக்கில் கண்ணனுக்கு மனைவிமார்கள் இருந்தாலும், லட்சக்கணக்கில் கண்ணனுக்கு மனைவிமார்கள் சொல்லப்பட்டிருந்தாலும், 8 மனைவிகள் முக்கியமானவான்னு சொன்னாலும், எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவ எல்லாரும் லக்ஷ்மி தேவின்னு சொல்லக்கூடிய பெரிய பிராட்டியாருடைய அம்சங்கள்னு புரிஞ்சுக்கோங்க. பெருமாள் ஒரு ஊர்ல ஒரு பேர்ல அவதாரம் பண்ணினாலும் அவனுக்கு தகுந்தபடி தாயார் ஏதோ ஒரு ரிஷியினுடைய பொண்ணாவோ, ஒரு ராஜாவினுடைய பொண்ணாவோ, ஒரு ஆழ்வார் பொண்ணாவோ, ஒரு பாகவதருடைய பொண்ணாவோ, ஒரு பிராமணருடைய பொண்ணாவோ பிறந்து வளர்ந்து பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறாளோன்னு அவள்லாம் கேவலம் அந்த ராஜாவினுடைய பொண்ணோ அந்த பிராமணனுடைய பொண்ணு அல்ல, பெரிய பிராட்டி. அவ பண்ண தபஸ் மகிமையினாலே, அவளுடைய புண்ணிய பலத்தினால அவ வயத்துல பிறக்கிறா, இல்ல அவளால வளர்க்கப்படுறா, அவ்வளவுதான் விஷயம். அவ பெரிய பிராட்டி தாயாரானபடினாலதான் பெருமாள் வந்து வரிக்கிறான் அவளை. இப்ப திருவள்ளூர் அப்படின்னா வசுமத்தின்னு சொல்லக்கூடிய கனகவள்ளி தாயார் சாட்சாத் பெரிய பிராட்டியார் அவதாரம். ஆகாசராஜாவினுடைய பொண்ணு பத்மாவதி சாட்சாத் பெரிய பிராட்டி அவதாரம். பெரியாழ்வாருடைய பொண்ணு கோதை சாட்சாத் தாயாருடைய அவதாரம். அந்த மாதிரி இந்த பூமி தேவி நீலாதேவின்னு சொல்லக்கூடிய 2 தாயார்களும் கூட ஸ்ரீதேவின்னு சொல்லக்கூடிய பெரிய பிராட்டியாருடைய அவதாரம், அம்சம் அப்படின்ற ரகசியத்தை சுவாமி நியாய சித்தாந்தனத்துல சாதிக்கிறார். ஒரு துறையை ஒருத்தர் பார்த்துட்டா சௌகரியமா இருக்கும்னு சொல்லி ராஜ்யம் பண்றவா, நிர்வாகம் பண்றவாலாம் ஒரு துறைக்கு ஒரு அமைச்சர்னு போட்டுக்கிறாளோ இல்லையோ, அந்த மாதிரி பெருமாள் கூடவே இருந்து சிருஷ்டி பண்றது, பெருமாள் கூடவே இருந்து ரட்சிக்கிறது, பெருமாள் கூடவே இருந்து சரணாகத்தியை ஏத்துக்கிறது, பெருமாள் கூடவே இருந்து மோட்சம்னு சொல்லக்கூடிய பலனை தரது, பெருமாள் பக்கத்திலேயே இருந்து கைங்கரியத்தை ஏத்துண்டு அனுகிரகம் பண்றது, இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் பெரிய பிராட்டின்னு சொல்லக்கூடிய லட்சுமி வச்சுட்டு இருக்கா அவளுடைய கண்ட்ரோல்ல. பூமி தேவின்னு சொல்லக்கூடியவள் கருணையே வடிவெடுத்தவளா, பல குழந்தைகளை தன் மடியிலே வைத்துக் கொண்டு அதுகளுக்கு பாலூட்டி சோறூட்டி வளர்க்கக்கூடிய ரக்ஷண வியாபாரம்னு சொல்லக்கூடிய ஒரு தாயினுடைய கடமையை பூதேவி தன்னுடைய ரோலா கொண்டு பண்ணிட்டு இருக்கா. இந்த நீலாதேவின்னு சொல்லக்கூடியவள்
பெருமாளுக்கான போகங்களை எல்லாம் கொடுத்து கொண்டு, அதே சமயத்தில் குழந்தைகளுக்காக பெருமாளிடத்திலே பரிந்து பேசிக்கொண்டு, நந்தகோபருடைய கட்டிலையும் நந்தகோபாலனுடைய தொட்டிலையும் விடாதே இருக்கும் யசோதை பிராட்டியின் இருப்பு போலே அப்படின்னு சொல்றாலே, அந்த ஒரு கைங்கரியத்தை பண்ணிட்டு குழந்தைகளான பிரஜைகளான நமக்காக பெருமாளிடத்துல பரிஞ்சு பேசிண்டு, நமக்காக பர்த்தாவான பெருமாளை தன் அழகாலே மயக்கி கொண்டு போகங்களை தரக்கூடிய நாச்சியாராக நீலாதேவி இருக்கா அப்படின்னு ஒரு காரியத்துக்காக ஒரு பேர்ல ஒரு ரூபத்துல ஒரு அம்சமா தாயார் தன்னை பிரிச்சுட்டு இருக்கலாம். அதனால பூமி தேவி நீலாதேவி இவா 2 பேரும் கூட பெரிய பிராட்டியாரான ஸ்ரீதேவி அம்சம் தான் சொல்றார். அதை நிரூபிப்பது போல ஆழ்வார் இங்கே திருமாமகள்னு தான் சொல்லணும் தாயார் இல்லையா? ஆனா அவளையே நிலமாமகள் குலமாமகள்னு சொல்றது, இந்த திருமாமகளே நிலமாமகளாக அவதாரம் பண்ணி அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கா. இதே திருமாமகள் குலமாமகளாக அவதாரம் பண்ணி நீலாதேவின்னு சொல்லக்கூடிய காரியத்தை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லக்கூடியதான சம்பிரதாய சித்தாந்த சூக்ஷ்மம் இது. ஆழ்வார் சாதிப்பதை கொண்டு சுவாமி தேசிகன் அங்க நியாய சித்தாந்தத்தில் சாதிக்கிறார். இப்படி ஆச்சரியமா 3 திருநாமங்களை கொண்ட தாயார் இருக்கக்கூடியதான திவதேசம். இதோடு கூட பெரியாழ்வார் காலத்திலே மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னனுடைய அவையிலே வல்லபதேவ பாண்டியன்னு சொல்லக்கூடிய பாண்டிய ராஜா, அவன் தான் பரதத்துவம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு அத்தனை ஆசையா கற்றறிந்த வித்வான்களை பண்டிதர்களை எல்லாம் சபை கூட்டினான். யார் பரதெய்வம்னு யார் வேத சாஸ்திர பிரமாணங்களை கொண்டு நிரூபிக்கிறாளோ அவளுக்கு பொற்கிழின்னு சொல்லி அவன் தான் பொற்கிழியை கட்டி வச்சான். எத்தனையோ பேர் வந்தா பொற்கிழியை அறுக்க முடியல அவளால. வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான்னு சொல்லும்படியா பெரியாழ்வார் தான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம்னு சொல்லக்கூடியதான வேத பாகங்களை எல்லாம் சொல்லி வேத சாஸ்திரப்படி பெருமாளே பரதத்துவம்னு நிரூபித்து அந்த கிழியை கட்டி வச்சிருக்கக்கூடிய மூங்கிலே அவர் பக்கம் வளைந்து வந்து அவர் கையில விழும்படியாக விரைந்து கிழியறுத்தார்னு கொண்டாடுறோமே. அந்த அவையில வல்லபதேவ பாண்டிய ராஜாவினுடைய அமைச்சரா ராஜ புரோகிதராக இருந்தவர் செல்வநம்பின்னு சொல்லக்கூடிய ஒரு சுவாமி. அவர் ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர். ராஜ புரோகிதராகவும் ராஜாவுக்கு நல்லது கெட்டதுகளை சொல்லக்கூடிய ராஜகுருவா அமைச்சராக இருந்தவர் செல்வநம்பின்னு அந்த சுவாமிக்கு திருநாமம். அந்த செல்வநம்பி திருக்கோட்டியூரை சேர்ந்தவர். திருப்பல்லாண்டுல அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன்னு சொல்றாரு ஆழ்வார். அந்த அபிமான துங்கன் செல்வன் யாருன்னா இந்த திருக்கோட்டியூரை சேர்ந்த செல்வநம்பிதான் அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் பண்ண பூர்வாச்சாரியர்களுடையதான நிர்ணயம். இந்த பெரியாழ்வார பரதத்துவ ஸ்தாபனம் எல்லாம் பண்ணி மதுரையில ராஜாவால யானை மேல ஏத்தி கௌரவிக்கப்பட்டு பெருமாள் வானவீதியில கருட சேவையில சேவை சாதித்து இவர் பல்லாண்டெல்லாம் பாடி எல்லாம் ஆனா விட்டு ராஜா கொஞ்ச நாள் ஆழ்வார் உபசரிக்கிறான். ஆழ்வார் நான் ஊருக்கு போறேன், எங்க பெருமாளை சேவிக்கணும், கைங்கரியம் பண்ணணும், நிறைய கைங்கரியம் இருக்கு எனக்கு, கிளம்புறேன்றார். சரின்னு ராஜா பெரிய மனசு இல்லாம விடை கொடுக்கறான். அப்போ செல்வநம்பி சொல்றார், நானும் ஸ்ரீ வைஷ்ணவன் தான், நானும் பெரிய பண்டிதன் தான், ஆனா என்னால இந்த மாதிரி பிரமாணங்களை எல்லாம் சொல்லி பெருமாள் தான் பரதத்துவம்னு ஸ்தாபனம் பண்ண முடியல. ஆனா உமக்கு ஸ்வப்னத்துல வடபத்திர சாயி வந்து நீ போய் வாதாடு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி உம்ம ரூபத்துல பெருமாளே வந்து வாதாடி தன்னை பரதத்துவம்னு ஸ்தாபிச்சுண்டான். அதுக்கு காரணம் வேதாத்மா வேகேஸ்வரகான்னு சொல்லும்படியாக வேதத்தினுடைய ஆத்மா போலே இருக்கக்கூடிய கருடனுடைய அம்சம் நீர். கருடனுக்கு வேதம் சொல்லித்தர வேணுமா? கருடனுக்கு வேத சூக்ஷ்மம் தெரியாம போகுமா? அந்த கருடனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய தேவரியர் வந்து அனாயாசமா வேத பிரமாணங்களை எல்லாம் சொல்லி பகவான் தான் பரதத்துவம்னு ஸ்தாபனம் பண்ணி எம்பெருமானையும் நம்முடைய சித்தாந்தத்தையும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தையும் காப்பாத்தி விட்டீர். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனா உம்மை எங்க ஊரு கழிச்சுட்டு போய் எங்க ஆத்து கழிச்சுட்டு போய் உபசரிக்கணும்னு நினைக்கிறேன், உமக்கு ஆராதனைகள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீர் எங்க ஊருக்கு வந்து எங்க பெருமாளை சேவிக்கணும், கொஞ்சம் அனுகிரகம் பண்ணணும், எங்க ஊருக்கு வந்து எங்க பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுங்கன்னு கூப்பிடுறார். அப்போ பெரியாழ்வார் பெருமாளை சேவிக்கிற ஆசையில செல்வநம்பியோடு கூட திருக்கோட்டியூருக்கு போறார். அப்படி போன சமயம் ஆவணி ரோஹிணி சம்பவிக்கக்கூடியதான ஸ்ரீ ஜெயந்தி சமயம். அந்த ஸ்ரீ ஜெயந்தி சமயத்துல திருக்கோட்டியூரே விழா கோலம் பூண்டிருக்கான். பார்த்தா இது திருக்கோட்டியூரா, இது தமிழ்நாட்டுல மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊரா, அல்லது நந்தகோகுலமா, ஆய்ப்பாடியா? இங்க சௌமியநாராயணன் உரகமெல்லனையான் தான் இருக்கானா, இல்ல கண்ணன் பிறந்து இடையர்களோட விளையாடின்னு இருக்கானான்னு சொல்லும்படியா நந்தகோகுலத்தை கண்ணன் பிறந்த ஆய்ப்பாடியை இடைச்சேரியை ஞாபகப்படுத்துவதாக இருந்ததாம் திருக்கோட்டியூர். அதை பார்த்துட்டு
ஆழ்வார் பெரியாழ்வார் அங்க பாட ஆரம்பிச்சுட்டார். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியோர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றே. ஆயர்பாடியில குழந்தைகள்லாம் பிறந்தா எண்ணெயும் சுண்ணாம்பும் எல்லாருக்கும் கொடுக்கிற வழக்கம், பகிர்ந்துக்கிற வழக்கமா. இன்னைக்கும் ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு பெருமாளுடைய அவதாரமானபடினால காலைல கண்ணன் புறப்பாடு ஆரச்ச முன்னாடி ஒரு அர்ச்சக சுவாமி அப்படி சொட்டு எண்ணெய்ன்னு சொல்லி எண்ணெயை கொடுத்துட்டே போவா. மங்கள எண்ணெய் இது, பெருமாள் அவதாரத்துக்காக கொடுக்குற எண்ணெய். அதை ஒரு மாவிளையால் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கையில அப்படி தடவிண்டே போவா. அதை வாங்கி தலையில தேய்ச்சிக்கிறதுன்னு வழக்கம். அந்த மாதிரி மலையில புரட்டாசி சிரவணத்தன்னைக்கு திருவேங்கடமுடையான் திருநட்சத்திரம் அன்னைக்கு பெருமாளுக்கு தீர்த்தவாரி பிம்மால 3:30 மணிக்கு 4 மணிக்கு பெருமாள் புறப்பாடு அரைச்ச அன்னைக்கு பெருமாள் அவதாரமானபடினால அங்கேயும் அந்த மங்கள எண்ணெயை அப்படி கையில கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டே போவா, வாங்கி தலையில தேய்ச்சிக்கிற வழக்கம். அந்த எண்ணெயை எல்லாருக்கும் பகிர்ந்து பெருமாளுடையதான ஜனனத்தை கொண்டாடுறாளாம் திருக்கோட்டியூர்ல. அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, திருக்கோட்டியூர்ல ஸ்ரீ வைஷ்ணவா பண்ற மாதிரி இல்லையா இவருக்கு, ஆயர்பாடியில யாதவாலே பண்ண மாதிரி இருக்கும். எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட, எண்ணெயையும் சுண்ணாம்பையும் மாறி மாறி பகிர்ந்துக்கிறா. பால் தயிர் எல்லாம் சிந்தி கிடக்கிறது, வரவாளுக்கெல்லாம் பால் தயிர் எல்லாம் கொடுத்து சாப்பிடுங்கன்னு உபசரிக்கிறா. சந்தோஷமா ஒருத்தர் மேல ஒருத்தர் வெண்ணெயை வாரி இறைச்சிக்கிறா. பால் தயிர் வெண்ணெய் எண்ணெய் சுண்ணாம்பு எல்லாமா சேர்ந்து அந்த இடம் அப்படியே சேரும் சகதியுமா அப்படியே மழை காலத்துல சதசதான் இருக்கிறாப்புல ஆயிட்டான். எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம், கண்ணனுடைய ஆத்து முத்தம், கண்ணனுடைய ஆத்து காரிடர் ரேழி விரண்டா எப்படி இருக்கான் கலந்து அலராயித்து. அலருன்னா ஷேருன்னு அர்த்தம். பால் என்ன தயிர் என்ன வெண்ணெய் என்ன மோர் தீர்த்தம் என்ன எண்ணெய் என்ன சுண்ணாம்பு என்ன எல்லாம் கலந்து வரவா காலில் இருக்கிற அழுக்கெல்லாம் பட்டு அந்த இடம்லாம் அப்படியே சேரு சேரா சதசதான்னு இருக்கான். அப்படி ஆய்ப்பாடியாகவே இந்த இடத்தை அனுபவிச்சார் பெரியாழ்வார். அனுபவித்து கண்ணனுடைய திரு அவதாரத்தை ஸ்ரீ ஜெயந்தி அனுபவத்தை ஒரு பதிகத்தினாலே 21 பாசுரங்களாலே பாடினார். அதைத் தொடர்ந்து இங்கேயே இருந்து கண்ணன் நடந்து வருவது, கண்ணனுக்கு சோறு ஊட்டுறது, கண்ணனுக்கு தலை பின்னி விடுறது, கண்ணனுக்கு நாக்கு வழிக்கிறது, கண்ணனுக்கு பல்ல தேய்க்கிறது, கண்ணனுக்கு திருஷ்டி சுத்தி போடுறதுன்னு குழந்தைக்கு பண்ணக்கூடிய ஒரு உபச்சாரங்களையும் தாயார் ஸ்தானத்திலே யசோத பிராட்டி ஸ்தானத்திலே இருந்து இங்கதான் பாடினார் அப்படின்னு சில பேர் சொல்றார். அப்படி பெரியாழ்வாருக்கு ஆயர்பாடியா நந்தகோகுலமாகவே சேவை சாதித்த எம்பெருமான் இந்த திருக்கோட்டியூர் எம்பெருமான். இதுக்கும் மேற்பட்டதான வைபவங்களை திங்கட்கிழமை புண்ணியாசல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.